Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்து பெருமாளான வரதராஜ பெருமாள், தேவராஜ பெருமாள், பேரருளாளன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எம்பெருமான் மேலே சாதிச்சிருக்கிற ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் அதை கற்றுண்டு வரோம். 6வது பாட்டு இன்னைக்கு. போன தரம் 24 ஸ்லோகாஸ் 24 through 29 கற்றுண்டோம். ஸோ வழக்கம் போல் அடியேன் will chant that first. அதுக்கப்புறம் we will learn the 6 more ஸ்லோகாஸ் today, 30 through 35 கற்றுக்க போகிறோம். 51 ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ we still have another 3 more weeks after today to finish this. வழக்கம் போல் அடியேன் will start with the அடியேன்'s prayers and the Taniyan, and then we will chant the slokas we learned last time. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளைய உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. So again we'll get to page 52. ஒரு நிமிஷம். கிராமன் ஜகத் கபட வாமன தாமுபேதஹயம் त्रेधा करीश सभवान् निदधे पदानिये अद्यापि जन्तवयि मे विमलेन यस्य पादोदकेन विधृतेन शिवा भवन्ति येनाचल प्रकृतिनारिपुसंशयार्ति वारां निधिं वरद पूर्वमलङ्घयस्त्वं तं वीक्ष्य सेतुमधुनापि शरीरवन्तः सर्वे षडूर्मि बहुलं जलधिं तरन्ति इत्थं करीशदुरवह्नवदिव्यभव्य रूपान्वितस्य विबुधादिविभूतिसाम्यात् केचिद्विचित्रचरितान् भवतोऽवतारान् सत्यान् दया परवशस्य विदन्ति सन्तः सौशील्यभावितधिया भवता कथञ्चित् सञ्चादितानपि गुणान् वरद त्वदीयान् प्रत्यक्षयन्त्यविकलं तव सन्निकृष्टा पत्युस्त्विषामिव पयोदवृतान्मयूगान् नित्यं करीशतिमिराविलदृष्टयोऽपि सिद्धाञ्जनेन भवतैव विभूषिताक्षयम् पश्यन्त्युपर्युपरि सञ्चरतामदृश्यं मायानिगूढमनपाय महानिधिं त्वाम् सत्यस्त्यजन्ति वरद त्वयि बद्धभावाः पैतामहादिषु पदेष्वपि भावबन्धौ कस्मै स्वदेतसुखसञ्चरणोत्सुकाय कारागृहे कनक शृङ्खलयापि बन्धः. So that was the last slokam that we learned. So let me go to
an overview of what we are going to learn today. One second. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 30 through 35 6 ஸ்லோகங்கள். அது எம்பெருமானுடைய குணங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து கண்டினியூ ஆகுது அக்ராஸ் தீஸ் 6 ஸ்லோகாஸ். வி ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆன் த குணாஸ் லாஸ்ட் டைம். ஸோ இதில் முதல் ஸ்லோகத்தில் 30வது ஸ்லோகத்தில் வந்து அஞ்சலியினுடைய மகிமையை சொல்கிறார். அஞ்சலிங்கிறது எம்பெருமான கைகூப்பி வணங்குறது, அதுக்கு பேர் அஞ்சலி. ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திர ரத்னத்தில் அதை பற்றி ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் ஒன்று வந்தது, ஸ்தோத்திர ரத்னம் 28 அப்படிங்கிறது. அதை ஒரு இன்ஸ்பயர்ட் பை தட் ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எம்பெருமானே உங்ககிட்ட நாங்கள் தப்பு பண்ணாக்க நீ வந்து எங்களை தண்டிக்கிற, அதுக்கு பேர் நிகிரக அஸ்திரம்ங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நிகிரகங்கிறது ஆப்போசிட் ஆஃப் அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி. அந்த நிகிரக அஸ்திரம்ங்கிறது ஒத்தராலையும் தடுக்க முடியாதது, இட்ஸ் பாய்சன் டிப்ட் அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு இட் கிவ்ஸ் அஸ் சஃபரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனாக்க வந்து வி டூ ஹாவ் அன் எஃபெக்டிவ் கவுண்டர் வெப்பன் அகேன்ஸ்ட் இட். அது என்னன்னாக்க எங்களுடைய அஞ்சலி அப்படிங்கிற அந்த ஹேண்ட் ஜெஸ்டர் இருக்கே, அது வந்து தட்ஸ் அன் எஃபெக்டிவ் வெப்பன், கவுண்டர் வெப்பன் அகேன்ஸ்ட் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இருக்கிற வெப்பனை விட மோர் பவர்ஃபுல் வெப்பன் எங்ககிட்ட இருக்குது, அதுக்கு பேர் அஞ்சலின்னு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அடுத்து வந்து யூ ஆர் த ஃபர்ம் பிரிட்ஜ் ஆஃப் ப்ரபத்தி டு ரீச் யூ, பக்தி யோகா இஸ் நாட் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பக்தி யோகம்ங்கிறது நிறைய பேர் ஆளுக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, சில பேருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ண அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்வான். பட் இன் எனி கேஸ் வந்து பக்தி யோகம்ங்கிறது வந்து ஈவன் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் தி அதிகாரம் டு டூ தட், தே ஆர் நாட் யூஸ்வலி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அதனால பிரபத்தி தான் எங்களுக்கு இருக்குது. அதை வந்து ஒரு சேதுவாக உருவகப்படுத்துகிறார். ஒன்று அடையறதுக்கு ஒரு சேதுவாக அது ஒரு பிரிட்ஜாக இருக்குது. அந்த பிரிட்ஜ் ஆஃப் பிரபத்தி வந்து அது நீயே, அந்த பிரிட்ஜும் நீ தான், அதனுடைய ஆப்போசிட் அந்த டெஸ்டினேஷனும் நீ தான் அப்படிங்கிற ஸ்ரீ வைஷ்ணவத்தோட இந்த இது சொல்கிறார் அவர். அதாவது டெஸ்டினேஷனும் அவன் தான், உபாயமும் அவன் தான் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. மூணாவது சொல்கிறார் சம்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அனாலஜி கொடுக்குறார். சம்சாரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனாலஜி கொடுப்பா. சில பேர் வந்து இட்ஸ் ஓஷன் தட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் அக்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். சில பேர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் அப்படிம்பார். இதில் வந்து என்ன சொல்கிறார், சம்சாரங்கிறது இட்ஸ் அ ஸ்கார்ச்சிங் சம்மர் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ கேன் ஆல்மோஸ்ட் இமேஜின் ஒரு டெசர்ட்டில் இருக்கிற மாதிரி, டெசர்ட்டில் ஹாட் சம்மர் டே எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த சம்சாரத்தில் உள்ள இந்த ட்ரிவியல் ப்ளஷர்ஸ் இருக்கு, சென்சுவல் ப்ளஷர்ஸ் வந்து அதுகள் வந்து பார்க்க சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் அதுகள் they don't give lasting pleasure. அதனால் வந்து அது மிராஜ் மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ அதனால் அந்த சம்சாரத்தில் உள்ள இந்த ப்ளஷர்ஸ், ட்ரிவியல் ப்ளஷர்ஸ் வந்து they're not giving me a relief from the thirst that I'm experiencing. அதனால் save me with your கட்டாட்சம், உன்னுடைய கட்டாட்சம் தான் அதுக்கு the real solution அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது எம்பெருமான் வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனாக்கா ஸோ அந்த விதத்தில் வந்து நீர் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கீர், எங்களுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கீர். அப்படி இருந்தும் அடியனுடைய அஜ்ஞானத்தினால ஐ ஃபெல்ட் ஃபார் ஃப்ரம் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது யூ ஆர் நியர் மீ பட் ஐ வாஸ் ஃபார் ஃப்ரம் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்னன்னாக்கா என்னுடைய அஜ்ஞானத்தினால ஐ டென்ட் ரியலைஸ் தட் ஐ வாஸ் க்ளோஸ் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அது வந்து பாஸ்டில் இருக்குது. உன்னுடைய மெர்சினால் அது அந்த சால்வ் ஆகிடுத்தது. பட் ஆனால் அந்த மெர்சி இல்லைன்னாக்கா திரும்பவும் அதே நிலை தான் இருந்திருக்கும். அதாவது வேர் ஐ வுட் ஃபீல் ஃபார் ஃப்ரம் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சம்சாரத்தை வந்து வேற ஒரு அனாலஜியில் சொல்கிறார். சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய காடு மாதிரி, வேறு ஃபாரஸ்ட் இன் விச் there is no easy way. அதாவது நம்ம ட்ரெயில் மார்க்கர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி கோ திஸ் வே அவுட், அப்படி எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரிலாம் சைன் இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் நடுவில் அம்டுண்டேல்னு வச்சுக்கோங்க. வந்த வழியும் தெரியல, எப்படி போகணுங்கிறவங்களும் தெரியல. அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அதுதான் சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த அனாலஜியில் சொல்கிறார். அப்புறம் அதில் சொல்கிறார், சுவாமி அடியேன் ஒரு குருடனாக இருக்கேன், கையை பிடிச்சுன்னு அழைச்சின்னு போகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை சுவாமின், நீர் தான் அழைச்சின்னு போகணும். ஏற்கனவே நீர் வந்து ரொம்ப தூரம் 90% அதுவே அழைச்சின்னு வந்துட்டு இன்னும் ஒரு 10% தான் இருக்குது சுவாமின். அந்த லாஸ்ட்
10%ங்கிறது இஸ் தட் அ பிக் பர்டன் ஃபார் யூ சுவாமின் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பாயிண்டியண்ட்டாக கேட்குறார் அவர். கடைசி ஸ்லோகம் வந்து யுவர் ரெப்யூட்டேஷன் ஆஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரபன், அது இதில் கொஞ்சம் சர்க்காசம் யூஸ் பண்ணுறார் அவர். அதாவது சுவாமின், அடியேன் வந்து உமக்கு பிரபத்தி பண்ணிட்டேன், ஆனால் நான் ஒரு பிரபன்னவன். இப்படி ஒரு பிரபத்தி பண்ணவனை வந்து நீர் ஒரு நரகத்துக்கு நீர் டிஸ்பேச் பண்ணிருந்தாக்க சுவாமின், உம்முடைய புகழ் வந்து அப்படி கொடிகட்டு பறக்கும் இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அஃப்கோர்ஸ் sarcasm there, as you might know. என்ன உம்முடைய புகழ் கொடி கட்டி பறக்கும்னாக்க இஸ் ட்ரைங் டு சே தி ஆப்போசிட். அதாவது என்ன நீர் கைவிட்டீர்னாக்க உம்முடைய புகழ் வந்து கீழே போயிடும், அதனால அதுக்காக வேண்டியாவது அடியனை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? 30வது ஸ்லோகம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறார், இதில் உம்முடைய நிகிரகம் அப்படிங்கிற அந்த ஆரோவுக்கு வந்து அது எங்களுக்கு கவுண்டர் வெப்பன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ forgot to shade some of these sections which would make it easier to view the slide, but that's okay. I used to shade the alternate sections slightly red in color, but அதை மீறிண்டு you can still focus on the section that is of interest to you அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வந்து என்ன சொல்றாருனாக்க, ஸோ as usual let's go to the small condensed version of the ஸ்லோகம் in Tamil. ஹஸ்திகிரிநாத்தான்னு கூப்பிடுறார். அது வந்து நீர் வந்து ஒரு நிகிரக அஸ்திரம் ஒன்று வச்சுன்னு இருக்கே, அதுக்கு அதை வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு அஸ்திரம்ங்கிறதே ஒரு கில்லிங் இது வெப்பன் தான் அது. அதுக்கு மேலே நீர் அதுக்கு அதனுடைய டிப்பில் வந்து விஷம் வேற கலந்து வச்சிருக்கீர், இதுக்கு விஷத்தில் முக்கி வச்சிருக்கீர். அந்த விஷம் என்னன்னாக்கா துன்பம், சஃபரிங் அப்படிங்கிற அந்த விஷத்தை அதனுடைய டிப்பில் அப்படி தோச்சி வச்சிருக்கீர். ஸோ துன்பம் என்னும் விஷம் முனை கொண்டு அப்படிப்பட்ட அந்த உங்களுடைய நிகிரக அஸ்திரம்ங்கிறது அந்த மாதிரியானது. இட் இஸ் பாய்சன் டிப்ட். இந்த பாய்சன்கிறது வந்து எங்களுடைய சம்சார சஃபரிங் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரியான பாய்சன் டிப் வச்சு எங்க மேல தப்பு பண்றவா மேல நீர் எய்யறது. அது வந்து எப்படிப்பட்டதுன்னாக்க, அதாவது nobody is exempted from it. அந்த இடத்துல பிரம்மாலேருந்து சரி புழு வரைக்கும், ஸோ ஆல் த வே ஃப்ரம் பிரம்மா டவுன் டு அ worm வந்து அதை வந்து தடையின்றி அன்அப்ஸ்ட்ரக்டடாக அது go and hit the target அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ தடையின்றி நீர் இது பண்றேன், யூ ரிலீஸ் தட் ஆரோ. அது வந்து எப்படின்னாக்கா, எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பாவ குவியல்கள்னால கர்மாக்கள்னால இட்ஸ் அன் அன்அவாய்டபுள் நிகிரக அஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தடுக்க இயலாத நிகிரக அஸ்திரம் அது. இட்ஸ் அன்அவாய்டபுள். முந்தினையில் வந்து இட்ஸ் அன்அப்ஸ்ட்ரக்டட், இதில் வந்து அன்அவாய்டபுள் பிகாஸ் ஆஃப் ஆல் தி கர்மாஸ் தட் வி ஹவ் கமிட்டட், ஆல் த சின்ஸ் தட் வி ஹவ் கமிட்டட். இப்படி இருந்தாலும் சரி, இவ்வளவு ஒரு பெரிய பவர்ஃபுல் வெப்பன் உம்மகிட்ட இருந்தாலும் சரி, அதுக்கு பிரத்தியஸ்திரம் ஒன்று எங்ககிட்ட இருக்கு. அதுக்கு பேர் இது அஞ்சலின்னு பேர் சுவாமின். கூப்பிய கைகள், அஞ்சலிங்கிறது வந்து எங்களது பிரத்தியஸ்திரம் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அவர். சரியா? ஸோ தட் இஸ் தி மீனிங் இன் a nutshell. ஸோ வார்த்தைக்கு வார்த்தை பார்க்கலாம் அது. ஸோ I'm going to look at the Sandhi split version and the Tamil version, so that என்னக்கா அதே ஆர்டரில் வந்து இந்த அர்த்தம் கொடுத்துருக்கிறதுனால இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ what part of the slokam corresponds to what meaning அப்படிங்கிற மாதிரி. But you can, if you cannot read Tamil, you can just look at the English version, and then the color still means something to you, or they should mean something to you. So முதல்ல ஹஸ்தி ஈஷன்னு கூப்பிடுறார். ஹஸ்திகிரி ஈஷனே அப்படிங்கிற மாதிரி. இந்த கிரிங்கிற வார்த்தை வந்து எல்லா இடங்களையும் ஜென்ரலி மிஸ்டாக இருக்கும் அது. ஸோ ஹஸ்திகிரி ஈஷ, அதுக்கு மேலே ஹஸ்தி ஈஷ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஹஸ்திகிரி நாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உம்முடைய நிகிரக அஸ்திரம் எப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். அது வந்து துக்க விஷ திக்த, அதாவது துன்பம், துக்கனாக்க சஃபரிங், துன்பம் அப்படிங்கிற துக்க அப்படிங்கிற விஷத்தை அப்படி விஷத்தால பூசப்பட்டது திக்த. ஸோ துக்க விஷ திக்த, துன்பம் என்னும் விஷத்தால் பூசப்பட்ட அப்படிப்பட்ட அதனுடைய பலங்கிற வார்த்தை சொல்றார். பலங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. பலனாக்க நுனி, டிப் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. பலனாக்க பலன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. ஸோ அப்படி விஷம் பூசப்பட்ட நுனியை உடையதாய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பல அனுபந்தினி, நுனியை உடையதாய் அப்படிங்கிற மாதிரி, அல்லது அப்படிப்பட்ட பலனை அளிப்பதாய் அப்படிங்கிற, பலனை தருவதாய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ துன்பம் அப்படிங்கிற விஷத்தை அதை பூசி அந்த பலனை எங்களுக்கு கொடுக்குற மாதிரியான அந்த அஸ்திரம் தான் அந்த நிகிரக அஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டர் ஆஃப் த நிகிரக அஸ்திரம் அது. அது ரெண்டாவது அடுத்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த பிரம்மாலேருந்து புழு வரைக்கும் அதை வந்து அது அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு கீட்டம் புழு வரைக்கும், பிரம்ம கீட்டம் அபராகதனாக்க அன்அப்ஸ்ட்ராக்டட்,
சம்பிரயோக அப்படிப்பட்ட பிரயோகம் உடையது, தடுக்க முடியாத பிரயோகத்தை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ பிரம்மாலேருந்து சரி, இப்போ பிரம்மாவாலையும் அதை தடுக்க முடியாது, அண்ட் அஃப்கோர்ஸ் புழுவாலையும் தடுக்க முடியாது. நோபடி இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யார் தப்பு பண்ணுறாளோ அவள் எல்லாருக்கும் இந்த கதி உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். பிரம்ம கீட்டம் அபராகத சம்பிரயோகே, ஸோ அன்அப்ஸ்ட்ராக்டட் பிரயோகம் உடையது இது அப்படின்ற ரெண்டாவது விஷயத்த சொல்கிறார். அது மூணாவது என்ன சொல்கிறாருனாக்க, அதான் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னாக்க, அதாவது நாங்கள் நிறைய பாவம் பண்ணுறோமோ இல்லையோ அதனால் எங்களால் அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஸோ பாவங்களுடைய குவியல், ஸோ துஷ்கர்ம சஞ்சய வசாத் அப்படிங்கிற, துஷ்கர்மனாக்க பாவங்களுடைய அந்த குவியல்கள், சஞ்சய வசாத் அந்த குவியல்கள்னால, அந்த பாவ குவியல்கள்னால அது என்னன்னாக்கா துரதிக்கிரமேனாக்கா தடுக்க முடியாதது அல்லது அது அன்அவாய்டபுள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அது துரதிக்கிரமேனாக்க எங்களுக்கு, ஸோ எங்களுக்கு எங்களுடைய பாவ குவியல்களால் அதனால அன்அவாய்டபுள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தவ நிகிரகாஸ்திரை அப்படிப்பட்ட உன்னுடைய நிகிரக சங்கல்பம் அப்படிங்கிற அந்த அம்புக்கு, ஸோ நிகிரக அஸ்திரம் அப்படிங்கிறத, ஸோ அனுகிரகத்துக்கு ஆப்போசிட் நிகிரகம் அப்படிங்கிற உன்னுடைய நிகிரக சங்கல்பத்துக்கு அப்படிங்கிற அம்புக்கு எங்களுக்கு பிரதி அஸ்திரம் ஒன்று இருக்கு. பிரதி அஸ்திரம் அது எந்தனாக்கா அசவ் அஞ்சலி, இந்த அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி. அசவ்னாக்கா இந்த அஞ்சலி கை கூப்பிண்டு பெருமான காப்பாத்து, நான் உங்கள்கிட்ட சரணாகதி பண்றேன் அப்படிங்கிற எங்களுடைய கைகூப்புதல் இருக்கே, அது ஒன்று தான் அது எங்களுக்கு பிரதி அஸ்திரம். பட் இட்ஸ் a very effective பிரதி அஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். விஷதேக்த ஃபலானுபந்தினியம் பிரம்மகீடம் அபராகத சம்பிரயோகம் துஷ்கர்ம சஞ்சய வசாதுரதிக்ரமேன பிரத்யஸ்திரமஞ்சலிரசோ தவ நிகிரக அஸ்த்ரேயம் ஹஸ்திகிரிநாதய துன்பம் எனும் விஷமுனை கொண்டு பிரம்மா முதல் புழுமேலே தடையின்றி நேயும் பாவ குவியலால் தடுக்க இயலாத நிகிரகஸ்திரம் கூப்பிய கைகள் எங்களது பிரதி அஸ்திரம் ஆகுமே. அஞ்சலியினுடைய பவரை ரொம்ப அழகாக ஒரு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அவர். எவ்வளோ பெரிய வெப்பன் சுவாமின், உமக்கு இருக்கிற வெப்பன் எல்லாம் விட பெரிய வெப்பன் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓ ஹஸ்திகிரி லார்ட் யுவர் சேஸ்னிங் வில், சேஸ்னிங்னாக்கா பனிஷிங் வில் அப்படிங்கிற மாதிரி, எங்களை கரெக்டிங் வில் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் தப்பு பண்ணுறச்சே அதை சேசன் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட அந்த சங்கல்பம் இருக்கே, அது an arrow aimed to make the sinner still. சின்னரை அப்படி ஸ்டில் அப்படி அப்படியே ஸ்தம்பிச்சு போக வைக்கிற மாதிரியான எஃபெக்ட் உடையது இது சேஸ்னிங் வில்ங்கிறது. நிகிரக சங்கல்பம் அப்படிங்கிறதுக்கு அதனோட ஈக்குவலண்ட் ஃப்ரேஸ் மாதிரி இது. இட்ஸ் பைட்டிங் டிப் இஸ் மியர்ட் வித் டாக்ஸிக் கிரீஃப், விஷத்தை அதில் தோச்சி வச்சிருக்கீர் நீர் இது. ஃப்ரம் விச் நோ வேர்ல்ட்லி பவர் ஃபைன்ஸ் ரிலீஃப், ஒன்றுமே அதை தப்பிக்க முடியாது அப்படிப்பட்டது இது. ஃப்ரம் பிரம்மா டவுன் டு worms that crawl the clay, no target stands to block it certain way. ஒத்தராலையும் தடுக்க முடியாது பிரம்மாலேருந்து புழு வரைக்கும். அண்ட் ஆல்சோ எங்களுடைய மவுண்டன் ஆஃப் சின்ஸ் it makes sure that we cannot avoid it. அந்த மாதிரி இருக்கு. Our mountain sins ensure the strike is true. அப்படி இருந்தாலுமே we still have an effective counter weapon. Yet Anjali prevails to answer you. Prevailsனாக்க it wins over your நிகிரகாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி. Yet Anjali prevails to answer you அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எங்கள்கிட்டயும் ஆயுதம் இருக்கு, அதனால நீர் பார்த்துக்குவோம் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது
ஸோ ஹியர் நான் என்ன பண்ணிவிடுவேன் தெரியுமா, நான் சரண்டர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பயமுறுத்துகிற மாதிரி சொல்லிட்டு இல்லை நாங்கள் வந்து சரண்டர் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறார் அவர். ஸோ இங்கே வந்து வியாக்கியானத்தில் சொல்கிறார், இந்த அஞ்சலிங்கிறது வந்து ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு ப்ரொபத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ உங்களுடைய நிகிரக அஸ்திரத்துக்கு வந்து எஃபெக்டிவ் கவுண்டர் வெப்பன்கிறது என்னன்னாக்க, இதை நாங்கள் அஞ்சலி பண்ணி இது பண்ணுறோமோ இல்லை ப்ரொபத்தி சரணாகதி பண்ணுறோமோ இல்லையோ, அதுதான் அதை பற்றி தான் சொல்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது we are not engaged in arduous means like bhakti yogam. Prapatti is the only one that will save us. அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது வந்து of course அஞ்சலி refers to the bodily gesture of salutation. It is the meaning of the word namaha. நமகன்னு சொல்கிறது வார்த்தை. அது வந்து that is what Prapatti is all about அப்படிங்கிற மாதிரி சேவா சுவாமிகள் சொல்கிறார். அது இது வந்து ஹனுமானும் வந்து ரிலீஸ் அன்ஸ்டாப்பபுள்னு சொல்கிறாரோ இல்லையா, அதாவது எம்பெருமானுடைய நிகிரக அஸ்திரத்தை அன்ஸ்டாப்பபுள் பை பிரம்மா ஆல் த வே டவுன் டு புழு அப்படிங்கிறத வந்து ஹனுமான் வந்து ராவணன் கிட்ட சொல்கிறச்சே வந்து ராமனுடைய அஸ்திரத்தை சொல்கிறார் அவர். ராமனுடைய அஸ்திரம் வந்து ஒரு ராவணா, இது வந்து சுந்தர காண்டத்தில் இலங்காய்க்கு தீ வச்சதுக்கப்புறம் இஸ் பீன் காட் and brought to Ravana's court. அப்போ சொல்கிறார் அவர், யார் இந்த ராமனுடைய அஸ்திரம் இருக்கே அதை உத்தராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பிரம்மாவாக இருக்கட்டும், the self born with 4 faces, or ருத்ரனாக இருக்கட்டும் with 3 eyes, the destroyer of the Tripuram, அல்லது இந்திரா the great lord and the leader of the gods, யாராக இருந்தாலுமே சரி, none of them is capable of protecting one who is marked for death by Rama in battle அப்படிங்கிற மாதிரி. பிரம்மா ஸ்வயம் பூச்சதுரானனோ வாயம் ருத்ர த்ரிநேத்ர திரிபுராந்தகோ, ருத்ரனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்திர மகேந்திர சுரநாயகோ, சுரநாயக்கன் தேவர்களுடைய நாயக்கனாலையும் முடியாது. திராத்தும் நசக் அதை காப்பாற்றுற சக்தி கிடையாது. யுதினா யுத்தத்தில் வந்து ராமவத்தியம், ராமன் வந்து the one who is marked for killing by Rama, உத்தராலையும் அவனுடைய இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்டது இவனுடைய எம்பெருமானுடைய நிகிரக அஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனாக்கா அஞ்சலி வந்து இது வந்து எப்படின்னாக்கா அது வந்து அது பவர்ஃபுல் கவுண்டர் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி. இந்திரஜித்தோட பிரம்மாஸ்திரம் வந்து சுந்தர காண்டத்தில் வந்து இட் வாஸ் ஸ்டில் வீக் அகேன்ஸ்ட் இதை ஹனுமானை கட்டுப்படுத்தினாலும் இட் வாஸ் வீக். என்னாக்கா அஃப்கோர்ஸ் ஹனுமான் வந்து எம்பெருமானுக்கிட்ட சரணாகதி பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி. த க்ளோரி ஆஃப் அஞ்சலின்னாக்கா அதை சுவாமி தேசிகன் வந்து சில்லறை ரகசியங்கள்னு நிறைய எழுதியிருக்கார் அவர். அதில் வந்து அஞ்சலி வைபவம்னு ஒன்று சாதிச்சிருக்கார். அது அஞ்சலியினுடைய மகிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த 28th ஸ்லோகா ஃப்ரம் ஸ்தோத்ர ரத்னம் விச் வி ஆர் கோயிங் டு சி இன் ஜஸ்ட் அ மோமெண்ட். ஏற்கனவே நம்ம ஸ்தோத்ர ரத்னம் கற்றுக்கரிச்சே பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இட்ஸ் ஒர்த் ரிஃப்ரெஷிங் யுவர் மெமரி. ஸோ அந்த அஞ்சலி வைபவம் அது வந்து அப்படிப்பட்டது. அதாவது அஞ்சலி வைபவம்னு அந்த டாப்பிக்லேயே ஒரு இது கிரந்தம் சாதிக்கிற அளவுக்கு அவ்வளோ வசதியானது அது. அந்த அஞ்சலிங்கிறதுனுடைய அந்த எட்டிமாலஜி, அதனுடைய ஆரிஜின், வேர்ட் ஆரிஜின் எப்படின்னாக்கா அம் ஜலயதி இதி அஞ்சலிஹி அப்படிங்கிற மாதிரி. அம் ஜலயதி, அம்ங்கிறது இது எம்பெருமான சொல்றது. ஏன்னா அகாரம்ங்கிறது எம்பெருமான சொல்றது இல்லையா. அந்த ஓம் அகாரம் உகாரம் அகாரம்ங்கிறதுல அதில் அகாரம்ங்கிறது எம்பெருமான் வந்து ரட்சிக்கிறவன், அந்த ரட்சிக்கிறவன் எம்பெருமான சொல்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட எம்பெருமானை வந்து அந்த அகாரத்தை, அதாவது எம்பெருமானை ஜலயதி அது ஜலமாக்குறது, அதாவது எம்பெருமான உருக வைக்கிறது. எப்படி கல்லும் நீராகும் அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது மாதிரி எம்பெருமானையும் ஜலயத்தி ஜலமாக்கிடுறது அது இத்தி அஞ்சலி. அதனால்தான் அதுக்கு அம் ஜலயத்தி அஞ்சலி அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்தது அப்படின்னு அழகான எட்டிமாலஜி அது. ஸோ அது வந்து அம்ங்கிறது வந்து எம்பெருமான சொல்றது அது. ஸோ அகாரார்த்தோ விஷ்ணுகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. அதனால அது எம்பெருமான சொல்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஞ்சலியினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது பட்சல்னாக்க அஞ்சலி வைபவத்தை பட்சல்னாக்க யூ வில் see that அதுக்கு க்ஷிப்ர பிரசாதினி, அதாவது இட் ப்ளீசஸ் த லார்ட் வித் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட். க்ஷிப்ர பிரசாதினி அது வந்து சர்வாதிகாரா, அது ஓப்பன் டு ஆல். இந்த வர்ணத்துக்காரா தான் பண்ணலாம், இந்த வர்ணத்துக்காரா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பக்தி யோகம் வந்து அப்படி இல்லை. பக்தி யோகம் வந்து முதல் 3 வர்ணங்கள் தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதோ இருக்குது. ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. இது அப்புறம் அபராத நாசக, அது இட் ஹாஸ் அ பவர் டு டிஸ்ட்ராய் ஈவன் த மோஸ்ட் அன்ஃபர்கிவபிள் சின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மோக்ஷப்ரத, இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் granting the ultimate fruit of liberation அப்படிங்கிற மாதிரி. So the original slokam that inspired Swami Deshikan's Anjali Vaibhavam and perhaps also this slokam வந்து ஸ்தோத்திர ரத்னத்தில் வந்து சுவாமி ஆளவந்தார் வந்து சொல்றார் அவர். அதாவது எனி டைம் by anyone aiming at Devar's திருவடிஸ் as both upayam and upayam,
அதாவது உம்முடைய திருவடி உபாயமாகவும் உபேயமாகவும் வச்சுட்டு எந்த சமயத்திலையும் யாராலையும் வந்து ஒரு அஞ்சலி ஈவன் ஒரு தரம் பண்ணாலும் கூட இன் எனிவே an அஞ்சலி மேட் ஒன்ஸ் ஒரே ஒரு தரம் அப்படி பண்ணாலும் கூட it immediately removes all inauspiciousness causing karmas with none remaining. ஸோ அமங்களகரமான விஷயங்களை சாதி கொடுக்குற நமக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் போக்கழிச்சிட்டு and causes auspicious events to grow. அந்த அப்படிப்பட்ட அந்த அஞ்சலி வந்து இட்ஸ் நாட் வேஸ்டட் ஈவன் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை தங்கிரிமுத்தேஷ்ய கதாபி கேனசித் யதா ததா வஹபி சக்ருத் கிருதோஞ்சலிஹி. சக்ருத் ஒரே ஒரு தரம் கூட சக்ருதேவ பிரபன்னாய அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையோ அது மாதிரி ததைவ முஷ்ணாதி ததைவ அந்த க்ஷணமே உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். முஷ்ணாதி இட் ரிமூவ்ஸ் அசுபானி அசேஷதக அசுபமான விஷயங்கள் எல்லாம் அசேஷத்தக ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறது. அது சுபானி புஷ்ணாதி சுபமான விஷயங்களை க்ரோ பண்ண வைக்கிறது. ந ஜாது ஹீயதே இட்ஸ் நாட் வேஸ்டட் ஈவன் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இது அஞ்சலி வைபவத்தில் வந்து ஒரு பாசுரத்தில் வந்து சுவாமி தேசிகன் அதை சொல்றார், விச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அமிர்தா சுவாதினி அப்படிங்கிற மாதிரி. அது அதாவது என்னன்னாக்கா கண்ணன் கழல் தொழ கூப்பிய கையின் பெருமை இதனை எம்பெருமான கூப்பிடுறது வணங்குறதுக்கு எனக்கு கூப்பிட்ற கை கூப்பிட்றோமோ இல்லையோ அதனுடைய பெருமை தானே அதனுடைய குளோரியை வந்து யமுனை துறைவர்னு சொல்லப்படுற இந்த ஆள வந்தார் வந்து சொல்லியிருக்கார் எண்ணம் கடக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சார் அதனுடைய குளோரினாக்க அந்த குளோரி வந்து இட்ஸ் பியாண்ட் ஆல் தாட்ஸ்னு சொல்லியிருக்கார் அவர். அப்படி எக்ஸீட்ஸ் அவர் தாட்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கார். எண்ணம் கடக்க ஸோ பியாண்ட் வாட் யூ கேன் இமேஜின் அப்படிங்கிற மாதிரி பியாண்ட் த லிமிட் ஆஃப் அவர் தாட் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு யமுனை துறைவர் இயம்புதலால் அப்படின்னு அவர் சொல்றது அதாவது அப்படி சொல்லியிருக்கார் அவர். அதனால வந்து நாங்க வந்து அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். திண்ணம் இதுவென்று தேறி தெளிந்த பெண், அதாவது becoming clear in our mind that this is the solid philosophy that we want to follow. பின் சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி, சின்மதியோர்னாக்கா இந்த இன்ஃபீரியர் மைண்டட் ஒன்ஸ் இருக்காளே அவளுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி எஸ்டியூ பண்ணி த்ரோ அவே பண்ணிட்டு பழந்தொழில் பற்றினமே த ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பிரபத்தி இருக்கே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த எப்படி ஸ்ரீ ஆளவந்தாருடைய இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து சுவாமி தேசிகனை எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது அப்புறம் வந்து அந்த அஞ்சலியினுடைய ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கேன். அஞ்சலிஹி பிரதமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் அ ஃபோர்மோஸ்ட் ஜெஸ்டர் quickly invoking the grace of the divine அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இருக்குது. ஸோ அஞ்சலி வந்து நிறைய இதழ்கள் இருக்கு, எல்லாரும் குளோரிஃபை பண்ணியிருக்கா. ஆழ்வார் திருவாய்மொழியில் வந்து நம்மாழ்வார் சொல்கிறார் அவர் ரொம்ப அழகாக எம்பெருமானுக்கு வந்து எம்பெருமானுடைய அழகான திருமேனிக்கு வந்து அவர் விதம் விதமாக இது பண்ணுறார். தன்னுடைய சரீரத்தினால எப்படிலாம் கைங்கரியம் பண்ணுறாருனாக்கா எம்பெருமானுடைய திருமூர்த்திக்கு இந்த அதுக்கு வந்து மங்கள விக்கிரகத்துக்கு அவர் வந்து சந்தனம் பூசணும் இல்லையா, அதை என்ன எப்படி பூசுறார் அவர். பூசும் சாந்து என் நெஞ்சமே, என்னுடைய இது இருக்கே, என்னுடைய ஹார்ட் இருக்கே, என்னுடைய மைண்ட் இருக்கே, அதுதான் நான் உனக்கு பூசுற சந்தனம் அப்படிங்கிறார். புனையும் கண்ணி, அதே மாதிரி மாலை போடணுமோ இல்லையோ அது புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, உனக்கு மாலை ஒன்று போடணும். என்ன மாலை போட போறேன்னு தெரியுமா? என்னுடைய வார்த்தைகள்னால, என்னுடைய கவிதைகள்னால, என்னுடைய திருவாய்மொழி பாசுரங்களால இந்த கார்லண்ட் ஆஃப் வேர்சஸ் பண்றேனே அதைத்தான் நான் உமக்கு மாலையாக சாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி வான் பட்டு ஆடையும் அஹ்தே, அதே அவனுடைய பீதாம்பரமும் என்னுடைய கவிதை மாலையினால பண்றேன் நானுது. அதே மாதிரி தேசமான அணிகலனும், தேசம்னாக்க தேஜஸ் ரொம்ப ஒளி வீசுகின்ற ஆபரணங்கள் இருக்கு, ஆபரணங்கள் நான் போடுறேன். என்னது தெரியுமா? அது வந்து நான் கைகூப்புறேனே, என் கைகூப்பு செய்கையே அப்படிங்கிறார். நான் உனக்கு கைகூப்புறேனே, அஞ்சலி பண்றேன் இல்லையா, அதுதான் வந்து நான் உனக்கு கொடுக்குற ரொம்ப ஷைனிங் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஈசன் ஞாலம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே, இந்த ஈசன் என்னுடைய சுவாமி
உலகத்தெல்லாம் விழுங்கி அப்புறம் வெளியில் கொண்டு வந்து அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையான என்னுடைய சுவாமி இருக்கானே அவனுடைய ஏகமூர்த்திக்கே ஒப்பற்ற அந்த திருமேனிக்கு வந்து இப்படி தான் நான் அலங்காரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அஞ்சலி வந்து சுவாமி தேசிகனே வந்து ஞாச திலகத்தில் அந்த அஞ்சலியோட எஃபெக்ட் இன்னொரு சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி ரங்கநாதா ஞாச திலகம் இருந்தது இஸ் அட்ரஸ் டு Srirangam Perumal, just as Nyasa Dashakam is addressed to Kanchipuram Perumal, Nyasa Tilakam is addressed to Srirangam Perumal. Ranganatha, as a beloved of Kamala Devi, that's Sri Devi, as bestower of palans in this birth and beyond, Mukunda, as one with an auspicious Tirmeni, Apripat Nirkye, you naturally forgive every transgression, Nirvyaja Sarvam Sahe, Nirvyaja or excuse Lame, Yelatian in the Sahichundurani, naturally forgive every transgression without an extenuating reason. For embodied souls who offer but a single Anjali, ஒரே ஒரு தடவை அஞ்சலி பண்ணாலும் கூட நீ வந்து யூ பிகம் தேர் சர்வன்ட், அவளுக்கு நீ அடியாராக ஆயிடுற நீ அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல் அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இங்கே வந்து வரதராஜ பஞ்சாசத்தில் அஞ்சலி இஸ் அன் எஃபெக்டிவ் கவுண்டர் வெப்பன் அப்படிங்கிறார். அதில் வந்து ஞாச திலகத்தில் வந்து அப்படி அஞ்சலி பண்ணாக்க நீ உடனே அவளுக்கு அடிமை ஆயிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ இந்த மாதிரி நீ வந்து எனக்கு அடிமையாக நீ இருக்கிறதுக்கு, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு அஞ்சலி பண்ணி சொன்னாக்க நீ எனக்கு அடிமை ஆயிடுறையோ இல்லையோ, அப்படி நீ இருக்கிறச்ச நான் எதுக்கு இந்த உலகத்தில் உள்ள பிரபு கிட்ட போய் ஓ சுவாமியே நீ என்னை காப்பாத்து, எனக்கு மேல தயை வச்சுக்கோ, நீ எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ கொடு அப்படிங்கிற மாதிரி, நீ நீடூடி வாழ்க அந்த மாதிரிலாம் அவனை எதுக்கு வாழ்த்தணும், ஓ பிரபு என்ன நினைச்சுக்கோ, என்ன அவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது பாரு அப்படின்லாம் நம்ம மற்றவாகிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த உலகத்துல உள்ள மனுஷா எப்படி வந்து அந்த வைராகிய பஞ்சகத்தில் சொல்கிறாரோ அது மாதிரி எதுக்கு நரஸ்துதியில் யாருக்கு உம்மை விட்டா உலகத்தில் உண்டா அந்த மாதிரிலாம் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை त्वय्ये काञ्जलि किङ्करे तनुभृतां निर्व्याज सर्वं सह्ययं कल्याणात्मनिरङ्गनाथ कमलायां कान्तेय मुकुन्दे स्थितये. அதுக்கப்புறம் இந்த கோட்ஸில் உள்ளது வந்து இன்னொரு நரன்கிட்ட மனுஷன்கிட்ட போய் ஆஹா நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எனக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு கெஞ்சறதெல்லாம் இருக்கே அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சுவாமின் பாகி என்னை காப்பாத்தினி தயஸ்வ தஹி தேஹி என்கிட்ட தயை கொடு அப்படிங்கிற மாதிரி, சுவாமின் பாகி தயஸ்வ தேஹி குஷலன் ஜீவ பிரபோ பாவய ஆலாபானவலே விஷு பிரலபித்தும் அந்த மாதிரிலாம் போய் பெதற்றின்னு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறார். பிரலபித்தும்னாக்கா பெதற்ற பேபிள் பண்ணுறது அது. ஜேஹ்ரேதி ஜேஹ்வா மம ஜிஹ்வா என்னுடைய நாக்கு வந்து அந்த மாதிரிலாம் பெதற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எம்பெருமான் எதுக்காக வேண்டிய அஞ்சலி அவருக்கு பிடிச்சிருக்குன்னாக்கா முதல் காரணம் சிக்னல் சரண்டர். அது மாத்திரம் இல்லை இந்த அஞ்சலி முத்ரா வந்து இட் ரிசம்பிள்ஸ் அ லோட்டஸ் பர்ட் அப்படிங்கிற மாதிரி தாமரை மொட்டு மாதிரி இருக்கு, விச் இஸ் அ மெத்தலாஜிக்கல் ஷேப் ஆஃப் அவர் ஹார்ட், ஹிருதய கமலம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயம் சாபி அதோ முகம் அப்படின்னு நாராயண அனுவாகத்தில் சொல்லியிருக்கு. அதாவது the heart resembles the bud of a lotus and is turned downward. அப்படிப்பட்ட லோட்டஸ் பட் மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த லோட்டஸ் இஸ் இட்ஸ் ஆல்சோ the seat of our ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. So the lotus is the best flower that one can offer him. அதனால நம்மளுடைய ஹிருதயத்தையோ அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவையே அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால லோட்டஸ் ஷேப்ட் ஹார்ட் அண்ட் த சோல் இன் இட் ஆர் சுப்ரீம் ஆஃபரிங்ஸ், அதனால அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அஞ்சலி பண்றச்சே அந்த லோட்டஸ் பட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நாடாத மலர்நாடின் ஆழ்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்ற அப்படின்னு இதில் வருதோ இல்லையோ, திருவாய்மொழியில் வருதோ இல்லையோ, அது மாதிரி அந்த அந்த மலர்
மலர் வந்து த ஹையஸ்ட் மலர் தட் வி கேன் ஆஃபர் இஸ் நம்மளுடைய ஹிருதயம், நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஆஃபர் பண்ணுறதுனால எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சடகோபன் சுவாமின்னு ஒரு காமெண்டேட்டர் சொல்கிறார், அவர் அஞ்சலிங்கிறது எப்படின்னாக்க நம்ம இந்த ரெண்டு கையும் அப்படி ரொம்ப இருக்க சேர்த்து வச்சு பண்ணக்கூடாது, ஏன்னா இட் ஷுட் ஹேவ் த ஷேப் ஆஃப் அ பட், லோட்டஸ் பட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனுடைய டிப்ஸில் ஜாயினாக இருக்கணும், நடுவில் வந்து த ஹேண்ட் ஷுட் நாட் பி டச்சிங் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் தென் இட் வில் ரிசம்பிள் அ லோட்டஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ பெருமாள் சேவிக்கிறச்சே நீங்கள் வந்து கை கூப்பிடுச்சு நீங்கள் இப்படி பண்ணேன்னாக்கா தென் அஃப்கோர்ஸ் இட் வில் ரிசம்பிள் அ பட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மே அஞ்சலி பி ஆல்வேஸ் அ ஃபுல்ஃபில்லிங் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்னு முகுந்த மாலையிலையும் சொல்கிறார் இவர். பத்தேன அஞ்சலினா கூப்பிய கையுடன், நதேன சிரசா குனிந்த தலையுடன், அந்த மாதிரி ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு பாட்டும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அஸ்மாகம் சரசீருஹாக்ஷசததம் சம்பத்யதாம் ஜீவிதம். ஓ சரசீருஹாக்ஷ புண்டரீகாக்ஷனே, சததம் எப்பொழுதும், அஸ்மாகம் ஜீவிதம் எங்களுடைய லைஃப்ஸ் வந்து சம்பத்யதாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சம்பத்து உண்டாகட்டும், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறச்சே எங்களுக்கு சம்பத் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி முகுந்த மாலையில் சொல்கிறார் அது. ஸோ அஞ்சலிங்கிறது இட்ஸ் அ வெரி க்ளோரியஸ் ஜெஸ்டர். அதை வந்து நிறைய ஸ்லோகங்களில் நிறைய பாசுரங்களில் அதை வந்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரொம்ப ஒரு வசதியாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. 31வது ஸ்லோகம் அது. இப்போ வந்து இல்லை என்ன சொல்கிறாருனாக்கா, நீர் வந்து பக்தி யோகம் வந்து எங்களுக்கு வந்து டசன்ட் ஒர்க், நிறைய பேருக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது, அதனால் அவள் வந்து பிரபத்தி தான் யூஸ் பண்ணுறா. அந்த பிரபத்திங்கிறது போத் த டெஸ்டினேஷனான ஒன்றை அழைச்சின்னு போகிறது, பட் அந்த பிரபத்தியே உனக்கு சரண்டர் ஆகுது தான். ஸோ அந்த விதத்தில் போத் த டெஸ்டினேஷன் அண்ட் த மீன்ஸ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ பக்தி யோக படகில் ஏறைய, அதாவது பக்தி யோகத்தை வந்து ஒரு போட்டாக கம்பேர் பண்ணுறார் அவர். ஸோ சம்சாரம்ங்கிறத ஓஷன்னு நினச்சிட்டேன்னாக்கா அந்த பக்தி யோகம்ங்கிறது ஒரு படகு. அது இட்ஸ் நாட் த போட் தட் வி வில் யூஸ், பட் ஸ்டில் ஃபார் சம் பீப்புள் who are extremely qualified, அவளுக்கு வந்து அது தட் ஸ்டில் அ போட் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டில் ஏறிண்டு அவள் போகலாம் வா. ஸோ பக்தி யோக படகு, ஆனால் அது ஏறுறதுக்கு வந்து அவளுக்கு ஞானம் இல்லாதவாளாக இருக்கலாம். அது அதாவது பக்தி யோகம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். அது உனக்கு ஒன்று ஞானம் வேணும், இன்னொன்று வந்து இந்த அதை சரி ஞானம் இருந்தாலும் பக்தி யோகம் இருந்தால் அஷ்டாங்கம்னு சொல்லுவாள். அது அஷ்டாங்கம் இருக்குது பக்தி யோகத்தில். அதனோட ஒவ்வொரு அங்கமும் என்னென்னு தெரிஞ்சுட்டு அது பண்ணுறது, அது அந்த நாலேஜ் தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் இட்ஸ் சச் அ டிமாண்டிங் எக்ஸசைஸ். அது பண்ணுறதுக்கு அந்த அனுஷ்டான சக்தி வேணும். அந்த ஸோ அது ரெண்டாவது விஷயம். அது மூணாவது விஷயம் வந்து பொறுமை வேணும். ஏன்னா பக்தி வைக்கிறது வந்து பக்தி யோகம்ங்கிறது இட் டேக்ஸ் செவரல் பேர்த்ஸ் டு கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதாவது பிரபத்திங்கிறது இந்த ஜென்மத்தில் நம்ம பிரபத்தி பண்ணோம்னாக்கா இந்த ஜென்மத்தோட நம்மளுடைய பிறப்புகள் முடிஞ்சிடும், அதனால பலன் வந்து இந்த எண்ட் ஆஃப் திஸ் பர்த்லேயே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பக்தி யோகம் அப்படி இல்லை, அது வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் செவரல் பேர்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஞானம் வேணும், அனுஷ்டான சக்தி வேணும், அதுக்கப்புறம் வந்து பொறுமை வேணும். there's also a fourth one which is not touched here, which is அதிகாரம் வேணும். அதாவது சில வர்ணங்களுக்கு பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். பட் இஃப் யூ பிலீவ் இன் தட், அது வந்து இந்த நாலாவது ரீசன் ஃபார் நாட் பீயிங் ஏபிள் டு யூஸ் த பக்தி யோகம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் பிரபத்திங்கிறது எல்லா வர்ணங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால. ஸோ எனிவே இந்த மூணுக்கு சொல்லிட்டு, இந்த ஞானம் இல்லாத காரணத்துக்காக வேண்டிய பக்தி யோகம் சில பேர் யூஸ் பண்ண மாட்டா, அல்லது வந்து அனுஷ்டான சக்தி இல்லைங்கிறதுக்காண்டி சில பேர் யூஸ் பண்ண மாட்டா, அல்லது பொறுமை இல்லை, எனக்கு இந்த பிறவி முடிஞ்ச உடனே எனக்கு மோட்சம் வேணும், அதனால எனக்கு இந்த மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் 50 பேர்ட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை சுவாமின் அப்படிங்கிற பொறுமை இல்லாதவாளும் இதை பிரபத்தியை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான மனுஷாளுக்கு வந்து வாழ்க்கெல்லாம் உன்னை அடையறதுக்கு நீயே பிரபத்தி என்னும் சேதுவாகிறாய். ஸோ பக்தி யோக படகில் ஏற ஞானமற்றோர், ஞானம் இல்லாதவா அக்கறையில் உன்னை அடைய, அதாவது யூஆர் ஆன் தி அதர் ஷோர் அப்படிங்கிற மாதிரி, சமுத்திரத்துக்கு அதர் ஷோர்ல நீ இருக்கனே, அது டெஸ்டினேஷன். அப்படியே உன்னை அடையறதுக்கு அனுஷ்டானமற்றோர், பக்தி யோகம்னு தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்து அது அனுஷ்டானம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவா. அதே மாதிரி பக்திக்கு பொறுமை என்று, பக்தி யோகத்துக்கு பொறுமை இல்லாமல் பிறவி கடலை சீக்கிரம் தாண்டணும் அப்படின்னு பார்க்குறாளே, அந்த அவசரமா இந்த பர்த்லேயே பண்ணி முடிச்சிடணும் சுவாமின்னு பார்க்குறாளே, இப்படிப்பட்ட வந்து இவாளெல்லாம் உன்னை அடையிறது
அடையறதுக்கு நீயே பிரபத்தி அப்படிங்கிற சேது பிரிட்ஜாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ இங்க பார்க்கலாம் அது. ஸோ இங்கேயும் வந்து வரம் தரும் அருளானே, வரதன்னு ஆரம்பிக்கிறாரு, வரம் தரும் அருளாளனே, பேரருளாளனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ தத் பக்தி போதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ உன்னுடைய பக்தி என்னும் போதம்னாக்கா படகு அப்படிங்கிற மாதிரி. ஸோ துவத் பக்தி, உன்னிடம் செய்கிற பக்தி, உன்னிடம் ஈடுபாடு கொண்ட பக்தி அப்படிங்கிற அந்த யோகம் இருக்கு, அந்த அந்த பக்தி யோகம் அப்படிங்கிற படகு இருக்கே. ஸோ துவத் பக்தினாக்கா உம்மிடம் செய்கின்ற பக்தி யோகம்னு எடுத்துக்கோங்க. அப்படிங்கிற போத்தம் இருக்கு, அப்படிங்கிற படகு இருக்கு இல்லையா, அது வந்து அவலம்பித்துவம், அதை வந்து பிடிச்சுக்கிறதுக்கு அக்ஷமானா முடியாதவர்கள் அப்படிங்கிறார். என்னத்தினால முடியாதுனாக்க ஞானம் இல்லாததுனால முடியாதது அப்படிங்கிறத வந்து பேரந்தடிக்கலாக போட்டிருக்கு. அதாவது ஸோ அது வந்து வியாக்கியானத்தில் எடுத்து சொல்கிறார். ஸ்லோகத்தில் அந்த ஞானம் இல்லாதது அப்படிங்கிறத வந்து ஒரு இம்ப்ளைடாக விட்டுட்டார் அவர். ஸோ அவலம்பித்துவம், ஸோ துவத் பக்தி போதம், ஸோ பக்தி யோகம் அப்படிங்கிற படகை அவலம்பித்துவம், அதை பிடிச்சுக்கிறதுக்கு அக்ஷணமானா சக்தி இல்லாதவா, ஞானம் இல்லாததுனால சக்தி இல்லாதவா. ஸோ தே ஆர் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ வில் ஃபாலோ பிரபத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இன்னொன்று வந்து எப்படின்னாக்கா த பரம்பாரம், ஆப்போசிட் ஷோர், பரம்னாக்கா ஆப்போசிட் தி அதர் அப்படிங்கிற மாதிரி, பாரம்னாக்கா ஷோர். ஸோ சமுத்திரம் இருக்கு, சம்சாரம்ங்கிற சமுத்திரம், அதுக்கு ஆப்போசிட் ஷோர்ல நீ இருக்க, நீ டெஸ்டினேஷனாக நீ இருக்க. ஸோ பரம்பாரம் ஆப்போசிட் ஷோர் இருக்க, அதை கந்தும், அதை அடைவதற்கு. ஸோ அனீஸ்வரானாம், அனீஸ்வரானாம், ஈஸ்வரானாம்னாக்கா அதை ஈஸ்வரன், ஒரு லார்ட் ஆஃப் இட், ஹூ கேன் சுதந்திரன், ஹூ கேன் அக்காம்ப்ளிஷ் இட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அனீஸ்வரானாம், சக்தி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து என்னக்கா இந்த கேஸ்ல வந்து அனுஷ்டான சக்தி இல்லை அப்படிங்கிறத பேரந்தடிக்கலா இல்லை வியாக்கியானத்தில் சொல்றாரு. ஸோ அனுஷ்டான சக்தி இல்லாதவா அப்படிப்பட்டவாளும் சரி. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்கா பவ வாரி ராசிம் அப்படிங்கிற மாதிரி சார், பவ சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரம் இருக்கே, பவங்கிறது பிறவி, அப்படிங்கிற வாரிங்கிறது ஜலம், ராசியம் ஸோ பாடி ஆஃப் வாட்டர். ஸோ பவ வாரி ராசிம்னாக்க, வாரி ராசிம்னாக்க பாடி ஆஃப் வாட்டர் சமுத்திரம், பவ பிறவி, ஸோ பிறவி கடல் இருக்கே. ஸோ பிறவி கடல் சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரம் இருக்கே, அதை வந்து ஸ்வைரம்னாக்க தங்களோட இஷ்டப்படி, அதாவது என்னோடைய ஐ வாண்ட் டு டூ இட் இன் மை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாளோ, அது மாதிரி எனக்கு இந்த பிறவிலேயே எனக்கு கிடைச்சிடணும் சுவாமி, மோட்சம் கிடைச்சிடணும், இந்த பிறவி முடிஞ்ச உடனே கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஸ்வைரம் அப்படிங்கிற தங்களுடைய இஷ்டப்படி. ஸோ அது லிலங்கய சதாம் அப்படிங்கிற மாதிரி, தங்களோட இஷ்டப்படி இந்த ஜன்மத்து முடிஞ்ச உடனே தாண்டிடணும், பிறவி கடலை தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாளே அவளுக்கும். அப்படிப்பட்ட ஸோ 3 விதமான குரூப்ஸ் சொல்லியிருக்காள். அவளுக்கெல்லாம் வந்து துவாம் ஏவ கந்தும், உம்மை அடைவதற்கு. அப்படி கந்தும்ங்கிற வார்த்தை 2 தரம் வருது இங்கே. கந்துங்கிறது இங்கே ஆப்போசிட் ஷோரை அடையறதுக்கு நீங்கள் வந்தது. இங்கே 4வது லைனில் அதே மாதிரி தேவரீரை அடைவதற்கு, துவாமேவ கந்தும், உம்மை அடைவதற்கு பிரபத்தி மூலமாக நீர் என்ன பண்றீங்கன்னாக்கா சேது அசி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யூ பிகம் த பிரிட்ஜ். சேது அசி, சேத்துனா பிரிட்ஜ், அசினா யூ ஆர். ஸோ அசி, சேது அசி, துவம் சேது அசி, நீர், யூ ஆர் த பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் எப்படிப்பட்ட பிரிட்ஜ்னாக்கா அபங்குரக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அபங்குரகனாக்கா ரொம்ப ஒரு கெட்டியான சாலிட் பிரிட்ஜ். அது இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் ஃபிளிம்ஸி, தட் வில் கொலாப்ஸ் when you walk over it அப்படிங்கிற மாதிரி இல்லை, அபங்குரமானது அது. ஸோ அந்த விதத்தில் உறுதியான பிரிட்ஜ், அது நிச்சயமாக பலனளிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு அவர். சரியா? ஸோ இது வந்து பிரபத்தியினுடைய மகிமையை சொல்றது. பக்தி யோகம்ங்கிறது அது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் மோஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறத சொல்கிறது. இங்கே 3 காரணம் சொல்லியிருக்கு. 4வது காரணம் வந்து இந்த அதிகாரம் இருக்கிறது அல்லது இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அது ஒபூன் bestowing லார்ட் வரதா அப்படிங்கிறத, ஒபூன் bestowing லார்ட் த path is steep. பக்தி யோகங்கிறது ரொம்ப ஸ்டீப் அப்படிங்கிறத சொல்கிறது. ஃபார் பக்தி யோகம் asks for strength to keep. அது வந்து வெரி டிமாண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த 3 விதமான குரூப்ஸ் இருக்கு பாருங்க. அந்த 3 விதமான குரூப்ஸ் வந்து ஃபார் வெவ்வேறு ரீசன்ஸ் they don't want to follow or they are not able to follow bhakti yogam. For some like jnanam failing to ascend,
the boat of bhakti yogam to its end. ஸோ ஞானம் இல்லாததுனால சில பேர் பக்தி யோகம் அப்படிங்கிற படகை எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது வந்து some lack the shakti for the deeds they owe. ரெண்டாவது பேருக்கு ஞானம் இருக்கு, இருந்தால் அவளுக்கு அனுஷ்டான சக்தி இல்லை. to reach the shore where you supreme still glow. the பரம்பாரம்னு சொல்கிறாள், இந்த அடுத்த ஆப்போசிட் ஷோரை அடையிறதுக்கு அதுக்கு வந்து அந்த அனுஷ்டான சக்தி அவாக்கிட்ட இல்லை. நான் அப்படி அது ரெண்டாவது குரூப். அது மூணாவது குரூப் ஒன்று இருக்கு, த தேர்ட் லேக் பேஷன்ஸ் ஃபார் தி பக்தி வெயிட். பக்தி யோகம் பண்ணாக்க வெயிட் பண்ணணுமே, நிறைய ஜன்மங்கள் வெயிட் பண்ணணுமோ இல்லையோ, அந்த அவளுக்கு பேஷன்ஸ் கிடையாது. in haste to cross samsara's ocean state. அவள் வந்து they are in haste, எனக்கு இந்த ஜன்மத்தோட முடியணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. for all these three you stand unshaken true. இந்த மாதிரி மூணு விதமான மனுஷாளுக்கும் நீர் வந்து அன்ஷேக்கனாக, அதான் வந்து the பங்குரகன்னு சொல்கிறாரு, அபங்குரக அப்படின்னு. ஸோ உறுதியான அபங்குரக. ஸோ unshaken true prapatti bridge that leads them unto you. You are the prapatti bridge and which leads unto you. So நீதான் டெஸ்டினேஷன், நீதான், you're also the means அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ சேத்து அபங்குர, அதாவது இந்த அபங்குரக அப்படிங்கிறது வந்து இந்த உறுதியானது, அப்படி நாட் ஃபிலிம்ஸி, அப்படி சாலிட் பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து சுவாமி தேசிகன் வந்து இந்த சேத்துர பங்குரக அந்த வார்த்தையை வந்து இன்னொரு ஸ்தோத்திரத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கார். ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இன்னொரு யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற திருவக்கால் இருக்கு பாருங்க. அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை பற்றி ஒரு இது பண்ணியிருக்கார், ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார். அதான் ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு. இது ஆக்சுவலாக வந்து த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட் வந்து அது வந்து இந்த பிரம்மா பண்ண யஜ்ஞத்திலே வருது. அது நம்ம வந்து மெய் விரத மான்மியம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ஒரு உபன்யாசம் பண்ணேன் அடியேன் a few years ago. அந்த மெய் விரத ஹஸ்திகிரி மான்மியம் அப்படிங்கிறது, அதில் தான் பிரம்மா வந்து ஒரு யஜ்ஞம் பண்ண போகிறார். அது வந்து எம்பெருமானோட தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதில் வந்து சரஸ்வதிக்கும் பிரம்மாக்கும் ஒரு கொஞ்சம் மனஸ்தாபம் வருது. அது அதனால் சரஸ்வதி வந்து அந்த யாகத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய நதி மாதிரி வர்றா. அவள் ரொம்ப ஒரு எல்லா கரைகளையும் உடைச்சுண்டு, மலையை உடைச்சுண்டு, பாறைகளை உடைச்சுண்டு, எல்லாத்தையும் உடைச்சுண்டு ரொம்ப ஒரு வேகமாக வராது. அதனால் அது யாகமே நின்று போயிடும் போல இருக்கு. ஆனால் எம்பெருமான் வந்து குறுக்க ஒரு அணையாக படுத்துண்டு அந்த சரஸ்வதி அந்த அப்படிங்கிற நதியினுடைய அந்த ரிவரை ஸ்டாப் பண்ணார் அவர். அதனால் அவர் வேகா சேத்து, அந்த அதுக்கு பேர் வேகா சேத்து அப்படிங்கிற அந்த பேர் அங்கேருந்து வந்திருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அது காஞ்சிபுரத்து பெருமாளும் அந்த யஜ்ஞத்துடைய எண்டில் தான் அவர் வந்து அப்பியர் ஆகிறார். அவர் யதோக்தகாரி பெருமாளும், as you can see that they both have a connection to that yajnam that Brahma was doing, that yagam that Brahma was doing. அதில் ஸோ அந்த வேகா சேத்து ஸ்தோத்திரம்ல வந்து இந்த யதோக்தகாரி பெருமாளை வந்து அவர் மங்களாசாசனம் பண்ணுறச்சே சொல்கிறார். ஈஷ்டே கமயித்தும் பாரம், ஈஷ்டே கமயித்தும் பாரம், பாரம்னாக்க அந்த அக்கறை, பாரம், ஈஷ்டே அதை கமயித்தும் அதை அடையணும் அப்படிங்கிற அந்த இஷ்டம் இருக்கிறது, ஆசை இருக்கிறச்சே, அதுக்கு ஏஷ சேத்துரபங்குரக, சேத்து அபங்குரக, அபங்குரக, அவன் எம்பெருமான் தான் ஒரு சேத்து, அதுவும் ஒரு உறுதியான சேத்து அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். யத்ர சாரஸ்வதம் ஸ்ரோதோ, சரஸ்வதி அப்படிங்கிற அந்த நதி இருக்கே, அதை வந்து விஸ்ராம்யதி விஸ்ருங்கலம், விஸ்ராம்யதி, கேம் டு ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி யதோக்தகாரி பெருமாள் வந்து அவர் வந்து குறுக்க அணையாக படுத்துன்றதுனால அப்படிங்கிற மாதிரி. It is in him that the Saraswati stream wandering unrestrained finally comes to rest அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ யதோக்தகாரி பெருமாள் became an அபங்குர சேத்து அந்த ஹிஸ்டரியில், அந்த இதில், அந்த சரித்திரத்தில். அதே மாதிரி வரதா who appeared shortly thereafter, அந்த யாகம் முடியறதுக்கு முன்னாடி இந்த யதோக்தகாரி பெருமாள் அபங்குர சேத்துவாக இருந்தார். அவர் யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த அந்த காஞ்சிபுரத்து பெருமாள் வந்து அவரை வந்து இப்போ அபங்குர சேத்துன்னு அதே நேமை பௌரவ் பண்ணி சொல்கிறார். அவர் both of them are related to that one, that அந்த ஹஸ்திகிரி மான்மியம் பிரம்மா பண்ண அந்த யாகத்துக்கு they both of them are related to that அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ ஆர் த பிரிட்ஜ் அண்ட் த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா பிரபத்தி இது. ஸோ துவாமேவ கந்தும் அசி சேது அபங்குரகத்வம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ துவம் சேது அசி, நீதான் சேத்துவார, அதாவது நீ பிரபத்தி அப்படிங்கிற பிரிட்ஜார, அதுவும் எதுக்கு என்ன, துவாம் ஏவ கந்தும், உன்னை அடைவதற்கு. ஸோ ரெண்டுமே நீதான் அப்படிங்கிற மாதிரி.
துவயமந்திரம் தானே சொல்றது. முதல் பாகம் வந்து என்ன சொல்றது, அவன் வந்து மீன்ஸ் அப்படிங்கிறத சொல்றது. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற மாதிரி அவன் தான் மீன்ஸ் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது பாகம் சொல்றது அவன் தான் நமக்கு டெஸ்டினேஷன், அவனுக்கு கைங்கரியம் பண்றது தான் நமக்கு that is the புருஷார்த்தம் that we are seeking அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படின்னு ரெண்டுமே அவன் தான் அப்படிங்கிறத சொல்றது. அடைக்கல பத்துலையும் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு சுவாமி தேசிகன் வந்து 6 பயன் அப்படிங்கிற 2 வார்த்தை யூஸ் பண்றார். ஸோ பயன்கிறது பலன் அப்படிங்கிற மாதிரி. he is the பலன் that we seek, he is also the means that to get to that, to give us that பலன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 6ம் அவன் தான், பயனும் அவன்தான், உபாயமும் அவன்தான், இது பலனும் அவன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 6 பயன் வேறில்லா அடியவர்கள் அனைவருக்கும், அதாவது அவன்தான் எனக்கு வேணும், அவன்தான் எனக்கு கதி, இஸ் த டெஸ்டினேஷன் ஐ சீக், இஸ் ஆல்சோ த மீன்ஸ் ஐ சீக் அப்படிங்கிற மாதிரி அடியவர்கள் பண்றாளே, அப்படிப்பட்ட எல்லா அடியவர்களுக்கும் 6ம் அதன் பயனும் இவை ஒருகாலும் பலகாலும். அவன்தான் 6, அவன்தான் மீன்ஸ், அவன்தான் பயன். அது மாத்திரம் ஒரு காலம் பலகாலம், ஒரே ஒரு தரம் பண்ணா போறோம் அந்த பிரபத்தியை, அது வந்து பலகாலம் இருக்கும், ஃபார் எவர் இட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 6 பயன் எனவே கண்டு. ஸோ பிரபத்தி தட் லாஸ்ட் ஃபார் எவர், அப்படிப்பட்ட 6 அப்படிப்பட்ட பயன் அப்படின்னு கண்டுபிடிச்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அருளாளர் அடியினை மேல் கூறியனர் குண உரைகள் இவை 10 கோதிலவே அப்படின்னு புரிஞ்சுண்டு நான் அந்த அடைக்கல 10 சாதிச்சிருக்கேன் இந்த பேரருளாளனுடைய திருவடிகள் மேலே. அதில் அப்படி சொல்லப்பட்ட இந்த பாசுரங்கள் எல்லாம் வந்து அதுகள் வந்து தே ஆர் பிளெமிஷ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். பக்தி யோகம் ஹார்ட் அப்படிங்கிறத சொல்றார் அவர். அதனால தான் பிரபத்திங்கிற சேத்து நீவாக இருக்க அப்படிங்கிறார். பக்தி யோகம் ஹார்டுங்கிறது அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்ல இவரே சொல்லியிருக்கார். அடைக்கல பத்துல முதல் பாசுரத்திலே பக்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் முத்தி திருநகரேழில் முக்கியமாக கச்சிதனில் அத்திகிரி அருளாளர் கடைக்கலம் நான் புகுந்தேனே. பக்தி யோகம் வந்து எனக்கு ஒண்ணுமே, அதனால எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால் பதி எனக்கு கிடைக்காமல், எனக்கு ஸ்ரீபதி அந்த எனக்கு பதி கிடைக்காமல், எனக்கு அந்த புருஷன் கிடைக்காமல் நான் வந்து என்ன எத்திசையும் உழன்றோடு, எப்படி காகாசுரன் வந்து எல்லா திசைகளும் பறந்து போய் காப்பாத்துன்னு சொல்லி எல்லாரும் அவன் அபேண்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீராமன் கிட்ட சரணடைஞ்சானோ அது மாதிரி நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி ஞாச வம்சத்திலேயும் சொல்றார் அவர். சந்தியக்தோன்யைருபாயைர் அனுசித சரிதேஷ்வத்ய சாந்தாபி அவர் என்ன சொல்றாருனாக்க பக்தி யோகத்தை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஐ எம் thoroughly abandoned by all other உபாயம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மற்ற உபாயங்கள் இன்க்ளூடிங் அந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதுகள் எல்லாம் வந்து இவனை நம்மளால ஒப்பேற்ற முடியாது, கரையேற்ற முடியாது, அதனால இவன் நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அதுகள் வந்து என்னை கைவிட்டுடுத்துகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நான் thoroughly abandoned by other உபாயம்ஸ்னு சொல்றார். அது அஃப்கோர்ஸ் what he means is that I abandoned it because I could not practice it அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார் அவர். ஸோ அப்படிப்பட்ட டிஃபிகல்ட் அது மீன்ஸ் அது பக்தி யோகம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி. இப்போ சம்சாரத்தை வந்து இப்போ முந்தினில வந்து சம்சாரத்தை வந்து ஓஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது, ஏன்னா ஓடம் போத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பக்தி யோகத்தை. இப்போ வந்து சம்சாரம்ங்கிறது வந்து இட்ஸ் ஒரு டெசர்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கார்ச்சிங் சம்மர் டே இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படி அதுதான் சம்சாரம் அப்படிங்கிறதுல வந்து அந்த மாதிரி இதில் போகிறாரு. ஸோ சம்சாரா இஸ் அ ஸ்கார்ச்சிங் சம்மர். அதே மாதிரி ஸோ அதில் வந்து சரி ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்க்குறச்சு சம்சாரத்தில் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் மெனி ப்ளஷர்ஸ் இல்லை, நம்ம the sensual pleasures நிறைய இருக்கு. பட் இஃப் யூ லுக் அட் தம் வெரி கேர்ஃபுல்லி they don't provide lasting relief. அதாவது நம்ம தாகத்தை தணிக்கிறது இல்லை அதுகள் வந்து. ஸோ அதுகள் வந்து ஒரு ஏமாத்து வேலை தான் பண்ணுறதுகள். எப்படி ஒரு மிராஜ் வந்து நம்மளை ஏமாத்துமோ அது மாதிரி இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் ஆர் மிராஜ். அதனால லிபரேட் மீ வித் யுவர் கட்டாட்சம். உன்னுடைய கட்டாட்சம் தான் ஒரு நிஜம் மழை மாதிரி, மழை பெஞ்சு ஒரு நிஜமான ஒரு பொய்கை ஒயேசிஸ் இருந்தால் அப்படி இருக்கும், அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொளுத்தும் சம்சார வெயிலில் துன்புற்ற அடியேன் நான். சம்சாரங்கிற வெயில் வந்து கொளுத்துற வெயில் அப்படின்னா அந்த அனாலஜி கொடுக்குறார் அவர். அதில் வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் அடியேனான நான். இப்படிப்பட்ட சம்சாரத்தை வந்து உலக சுகங்கள் அப்படிங்கிற காணல் நீர் அப்படிங்கிறார். காணல் நீர்னாக்கா மிராஜ் அப்படிங்கிற மாதிரி. இது டிசீஸ், ஜலம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு, ஆனால் பக்கத்தில் போனால் ஒன்றும் இருக்காது அது அப்படி. ஸோ உலக சுகங்கள், ஆல் த சென்சுவல் பிளஷர்ஸ் ஆர் லைக் எ மிராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த காணல் நீரோ இது என்னுடைய தாகத்தை தணிக்கும் அப்படின்னு போனாக்கா இட் டசன்ட் ரியலி சாட்டிஸ்ஃபை மை தர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால் போய் ஏமாந்தவன் நான் அப்படின்னு தன்னை
சொல்லிக்கிறார் அவர். அதனால the only solution Swami, the only thing that will give me a real solution to my thirst என்னன்னாக்க கருணாமிருதம் பொழியும் உன் கட்டாட்சம் தடையின்றியே நீ அழித்து உயிரூட்டுவாய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உன்னுடைய கட்டாட்சம் இருக்கே அது வந்து கருண அமிர்தத்தை பொழியிற அந்த மழை மாறியது. அப்படி அந்த மழை தான் வந்து என்னுடைய தாகத்தை தணிக்கும். அப்படி உன்னுடைய கட்டாட்சத்தை ஒரு தடையின்றி கொடுத்து நீர் வந்து அடியேனுக்கு உயிர் ஊட்டுவாய், உயிர்ப்பிப்பாயாக. ஸோ கிவ் மீ லைஃப் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸ்ல உயிர் ஊட்டுவாய் அப்படிங்கிறது என்னன்னாக்கா லிபரேட் மீ ஃப்ரம் தி சம்சாரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது உயிர் ஊட்டுவாய் வரதா என் சுவாமியே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இதில் வந்து எம்பெருமானை வந்து 2 விதங்களில் கூப்பிடுறார் அவர். வரதன்னு ஒரு தரம் கூப்பிடுறார், வரம் தரும் பேரருளாளனே. இன்னொன்று தேவ ஓ சுவாமியே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு அது. ஸோ கூப்பிட்டு என்ன சொல்றாருனாக்கா, அதாவது ஸோ அஸ்ராந்த சம்சரண கர்ம நிபீடிதஸ்ய அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது சம்சரணங்கிறது சம்சாரத்தை சொல்றது, அஸ்ராந்தங்கிறது ஓயாத த சீஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்புறம் இது வந்து கர்மனாக்கா உஷ்ணம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். உஷ்ணம் கோடை அப்படிங்கிற மாதிரி, ஹாட் சம்மர் டே அப்படிங்கிற மாதிரி. அதனால நிபீடி தஸ்ய அப்படின்னு தானே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதாவது முதல்ல சம்சாரம், ஓயாத சம்சாரம் அப்படிங்கிற கோடை இருக்கே, ஹாட் சம்மர் டே இருக்கே, அதுல நான் கஷ்டப்பட்டு இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அஸ்ராந்த ஓயாத, சம்சரண சம்சாரத்தில், சம்சாரம் என்னும் கர்ம உஷ்ணத்தில் கோடையில், நிபீடி தஸ்ய அதுல நான் துன்பம் அடைந்தவன் நான் அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறார் அவர். அப்புறம் வந்து என்னன்னாக்கா வந்து நான் வந்து ஓகே ஸோ ஆஸ் அ கியூ நான் என்ன நினச்சிட்டேன்னாக்கா, இந்த காணல் ஏதோ ஒன்று ஜலம் மாதிரி தெரியறது, அதில் போய் என்னுடைய தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன் நான். அது வந்து டேர்ன்ட் அவுட் டு பி மிராஜ். போக அப்படின்னு சொல்றார். போகங்கிறது சென்சுவல் பிளஷர்ஸ் சொல்றது. அது வந்து மரீச்சி காசு அப்படிங்கிறத சொல்றார். மரீச்சி காசுனாக்கா அந்த காணல் நீரில் அப்படிங்கிற மாதிரி, இன் தட் மிராஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ போகம் அப்படிங்கிற மரீச்சி காசு காணல் நீரில், இந்த அந்த மிராஜ்ல வந்து பிராந்தஸ்யமே அதுல வந்து தாகம் தீர்க்கணும், அது தீர்க்கிறது அப்படிங்கிற பிரம்மை உடையவனாக. ஸோ பிராந்தின்னு சொல்றோமோ இல்லை, பிராந்தஸ்யமே அப்படின்னாக்க அப்படிப்பட்ட இது பிரம்மை உடையவனாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மிராஜ் வந்து எனக்கு என்னுடைய தாகத்தை தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மை உடையவனாக நான் இருந்திருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் ஐ ரியலைஸ் தட் ஐ வாஸ் டிசீவ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால வாட் ஐ ரியலி நீட் என்ன தெரியுமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எனக்கு வந்து துவதீய கருணா அமிர்த, உன்னுடைய கருணை அமிர்தம், கருணை என்னும் அமுதத்தை பொழிகின்ற திருஷ்டி கட்டாட்ச பாதக ஆகாஷாத் பதித்தம் சொல்றோம் இல்லையா, ஆகாசத்துலேருந்து விழுகின்ற அந்த பதித்தம், இந்த பாதக ரெண்டும் ஒரே ரூட். அது பாதகனாக்க வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி. ஸ்வதீய கருணா அமிர்த, உன்னுடைய கருணை என்னும் அமிர்தத்தை பொழிகின்ற கட்டாட்சம் இருக்க, அந்த கட்டாட்சங்களின் வீழ்ச்சி இருக்க, அந்த ஃபால், the downpour of that கட்டாட்சம் இருக்கே, அது ஒண்ணுதான் வந்து நிரவக்கிரகம் ஏதமான, அதாவது ஒவ்வொரு கஷ்டம், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம பெருகி வளர்ந்து என்னுடைய வந்து ஜீவாதுகு அஸ்துகு, எனக்கு வந்து உயிர் ஊட்டுவதாக அஸ்துகு இருக்கட்டும். ஜீவாத்துகுனாக்க இது உயிர் ஊட்டுவதாக, மே லிபரேட் மீன் இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். உயிர்ப்பிப்பதாக, தட் கிவ்ஸ் மீ லைஃப் அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஹியர் இங்கே லைஃப்ங்கிறது என்னன்னாக்கா சம்சாரத்தை விட்டு வெளியில போய் அந்த மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிற அந்த உயிர்ப்பிக்கிறது அது. சரியா? ஸோ ஜீவாத்துகு அஸ்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்டதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சம்சாரம் அப்படிங்கிற கோடைக்கு வந்து தி ஒன்லி சொல்யூஷன் வந்து உம்முடைய எம்பெருமானுடைய கட்டாட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த கட்டாட்சத்தை எனக்கு கொடுப்பீரா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் அவர். சரியா? கொடுத்தும் சம்சார வெயிலில் துன்புற்ற அடியேன் உலக சுகங்கள் என்னும் காணல் நீரில் ஏமாந்தவன் கருணாமிருதம் பொழியும் உன் கட்டாட்சம் அதுவும் தடையின்றியே நீ அழித்து உயிர் ஊட்டுவாய் வரதா என் சுவாமியே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். O Lord, O boon bestowing one divine, samsara burns me with its searing shine. இது வந்து ரொம்ப ஹாட் சம்மர் டே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். Its pleasures glimmer like a desert stream, a mirage drawing me with hollow dream. அதனுடைய sensual pleasures வந்து ஒரு மிராஜ் மாதிரி என்ன இழுக்கிறது. So pitiful am I deluded still, இந்த பிராந்தஸ்யமே அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ நான் ஏமாந்து ஏதோ தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு போய் அந்த பிரம்ம பிடிச்சு நாங்கள் போய் நிற்கிறேன் நான்.
who seeks refreshment where there is no fill. I'm seeking something that just does not exist அப்படிங்கிற மாதிரி சொல்றார். May your sweet mercy glance in rising flow, mercy glance கட்டாட்சம் in rising flow, அது வசந்தண்டே வர்ணம் அது, fall unobstructed Lord and free me. So என் மேலே விழுந்து என்னை ஒரு லிபரேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் சொல்றார் பிரபத்திங்கிறது வந்து அது வந்து கம்பேர்ட் டு பக்தி யோகம் இட்ஸ் ஈஸி டு டூ அப்படிங்கிறத சொல்றாரு. அதில் வந்து எம்பெருமான் இஸ் த உபாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது. ஆனாலும் அதாவது பிரபத்திங்கிறது அவ்வளோ ஈஸினாக்கா எல்லாரும் ஏன் வந்து அந்த பிரபத்தியை பண்ணி why don't they get out of this சம்சாரா அப்படின்னாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சேவா சுவாமிகள் வியாக்கியானத்தில் சொல்கிறார். அதாவது மோட்சம் வேணும்னு விரும்புறது இருக்கே, அந்த டிசைரிங் மோட்சங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னாக்கா பாருங்க, முதல் காரியம் வந்து அதுக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வந்து அதாவது அது மோட்சம்னு முதல் காரியம் நம்ம சரீரம் தான் நம்ம அப்படின்னு நினச்சுட்டோம்னாக்கா we won't even believe that there is a மோட்சம் அப்படிங்கிற மாதிரி, there is a thing called ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து ஞானம் வேணும். இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியன் சம்பந்தம் வேணும். அதனால் அந்த சதாச்சாரிய சம்பந்தம் இருக்கே அது வந்து doesn't happen easily, அது முக்கியமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த கட்டாட்சம்னு கேட்குறாரு, இந்த கட்டாட்சம்னு கேட்கறது வந்து சதாச்சாரிய சம்பந்தத்துக்காக கட்டாட்சம் கொடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ கட்டாட்சம் கொடுத்தேன்னாக்கா எனக்கு அடியனுக்கு ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும், அந்த ஆச்சாரிய சம்பந்தத்துலேருந்து ஞானம் கிடைக்கும், அந்த கிடைக்கிற ஞானத்துலேருந்து நான் பிரபத்தி பண்ணிட்டு நான் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகம் இஸ் அபவுட் கெட்டிங் தி சதாச்சாரிய சம்பந்தம் த்ரூ எம்பெருமான்ஸ் கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ சதாச்சாரிய சம்பந்தம் டசன்ட் ஹேப்பன் ஈஸிலி. For that we need is கட்டாட்சம். அது வந்து ஒன்லி தோஸ் ஸ்லோகங்கள்லையும் கூட சொல்லியிருக்கு, மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு, ஒன்லி தோஸ் கெட்டிங் மதுசூதனாஸ் கட்டாட்சம் will get moksha ruchi அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். then that's what this ஸ்லோகம் is about அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ கட்டாட்சம் leads to ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் leads to ஞானம், ஞானம் வந்து leads to moksha ruchi, அதுக்கப்புறம் இந்த டு பிரபத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. சரியா? ஸோ இந்த சம்சாரா அப்படிங்கிறத பார்த்தேன்னாக்கா அதனுடைய எட்டிமாலஜி ஆர் ஆரிஜின் என்னன்னாக்கா சம்யக் சரதி அப்படிங்கிற மாதிரி. சம்யக்னாக்கா நன்றாக அப்படிங்கிற மாதிரி. இந்த வார்த்தை வந்து கடைசி ஸ்லோகத்துலையும் வரும் இன்னைக்கு. சம்யக் சரத், இங்கே சரத்தின்னு வருது. சரத்தின்னாக்கா சஞ்சரிக்கிறது, அது வாண்டரிங் அப்படிங்கிற மாதிரி. நன்றாக சஞ்சரிக்கின்றவன் அப்படிங்கிற மாதிரி, நன்றாக சஞ்சரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த சம்சாரத்தில் நம்ம வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஒரு பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்பு, அங்கேருந்து இன்னொரு பிறப்பு, அந்த மாதிரி இந்த ஜந்துவாக இருந்துட்டு அப்புறம் அந்த ஜந்துவாக இருந்துட்டு இங்கேயும் இங்கேயும் வாண்டர் பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, அதுதான் சரத்தின்னு சொல்றது. சம்யக் சரத்தி, நன்றாக வாண்டர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, நன்றாக சஞ்சரிச்சுன்னு இருக்கிறது, அதுதான் சம்சாரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதனுடைய வியுத்பத்தி ஒரு எட்டிமாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. சரியா? ஸோ இது வந்து ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்ணுற கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது இதில் வந்து சென்சுவல் ப்ளஷர்ஸ் வந்து டோன்ட் ப்ரொவைட் லாங் லாஸ்டிங் ரிலீஃப். ஏன்னா அதுகள் வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஜலம் மாதிரி இருக்கே தவிர தே ஆர் ஒன்லி மிராஜ் அப்படிங்கிற மாதிரி. அதை வெவ்வேறு விதங்கள்லையும் சொல்கிறார். பரமபத சோபானத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார், தேன்பட்ட விழம்போல தித்திக்கின்ற சிறு பயனே. இந்த அல்பமான ப்ளஷர்ஸ்லாம் இருக்கே அது எப்படின்னாக்க பார்க்கறதுக்கு தேன் மாதிரி இருக்கு, பட் ரியலி இது வந்து தேன் பட்ட விஷம் போலே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதாவது தேன் வந்து கொஞ்சம் பேருக்கு இருக்கு, பட் மோஸ்ட்லி ஒரு விஷம் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்று அருந்துமானம், அதுதான் நிஜமான பலன் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம சம்சாரத்துல உழன்று இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதை ஸோ இந்த காணல் நீர், இந்த மிராஜ் அப்படிங்கிற அந்த அனாலஜி வந்து தேவநாயக பஞ்சாசத்துலையும் சுவாமி சொல்றார் அவர். சுவாமி நீ வந்து என்ன so far I'm deluded so far by the mirage like glitter of various enjoyments. உலகத்தில் உள்ள ப்ளஷர்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மிராஜ் மாதிரி இருந்து, அங்கே ஜலம் இருக்கு எனக்கு தாகத்தை போக்கும் அப்படின்னு சொல்லி நான் போய் என்னை அட்ராக்ட் பண்ணுறது. இவ்வளவு நாள் வரைக்கும் I've been deluded by it. ஆனாக்கா இன்னைக்கு வந்து சுவாமி, இன்னைக்கு என்னுடைய மனசு வந்து it finds rest in you, oh the incomparable Lord of Devas அப்படிங்கிறது தேவநாயக பஞ்சாஷத் திருவகேந்திரபுரம் பெருமாளை பற்றினது. அந்த திருவகேந்திரபுரம் பெருமாளை பற்றி சொல்கிறாரு. ஸோ அது தேவநாயக பெருமாள் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து சொல்ல யூ ஹூ இஸ் ஜெனரஸ் குணாஸ் ஃபுல் அண்ட் ஸ்வீட், அப்படிப்பட்ட நீ வந்து உண்மையில மை மைண்ட் என்டர்ஸ் யூ ஹூ இஸ் லைக் அன் ஓஏசிஸ். ஸோ இந்த உலகத்தில் உள்ள ப்ளஷர்ஸ், ட்ரிவியல் ப்ளஷர்ஸ்லாம் வந்து அதுகள் வந்து என்னன்னாக்கா தே ஆர் மிராஜ்,
பட் நீ இருக்கியே, நீ வந்து இட்ஸ் a true oasis in the middle of a desert அப்படிங்கிற மாதிரி. வியாமோஹிதா விவித மோக மரீச்சிகாபிஹி மரீச்சிகாபிஹி. ஸோ அந்த மிராஜால் அப்படிங்கிற மாதிரி, காணல் நீரால் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை அந்த மரீச்சிக்காங்கிறதா இங்கே வார்த்தைங்க வருது பாருங்க. ஸோ இந்த போக மரீச்சிகாசு, அந்த போகம் என்னும் காணல் நீரில் அப்படிங்கிற மாதிரி வருது அது. ஸோ அதே வார்த்தை தான் அது, மிராஜ் பற்றி சொல்றது அது. விஸ்ராந்தமத்ய லபதே விபுதைகநாதய. விஸ்ராந்தம் அத்ய, அத்யனாக்க இன்னைக்கு, லபத்தை கிடைச்சிருக்கு இன்னைக்கு. இது வந்து அது விஸ்ராந்தம், ரெஸ்ட், ஃபைன்ஸ் ரெஸ்ட் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. கம்பீர பிவு பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் மமதீர். என்னுடைய புத்தி வந்து பவந்தம் உம்மகிட்ட வந்து, அதுவும் எப்படிப்பட்ட நீர் வந்து கம்பீர பூர்ண மதுரம், அப்படிப்பட்ட உம்மகிட்ட வந்து. கிரீஷ்மே. ஸோ கிரீஷ்மேனாக்கா கோடையில், சம்மரில் அப்படிங்கிற மாதிரி. கிரீஷ்மே தடாகம் இவ, கோடையில் இருக்கிற ஒரு தடாகம் மாதிரி, ஒரு ஒயசிஸ் மாதிரி. சீதம் பிரவேஷ்டா, குளிர்ச்சியாக இருக்கிற அந்த உங்களுடைய தடாகத்தில் வந்து நான் என்டர் என்னுடைய மைண்ட் என்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீஸ்துதியை நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீஸ்துதியிலையும் வந்து தாயே உன்னுடைய கட்டாட்சத்தை வந்து என்னுடைய அந்த மழையாக பொழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சானுப்ராச பிரகட்டித தயைஹி சாந்திரவாத்சல்ய திக்தைஹி அம்பஸ்னிக்தைஹி அமிர்தலஹரி லப்த பிரம்மச்சரியை அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஸோ கர்மே தாபத்ரய விரச்சித்தே, இந்த கர்மேங்கிற வார்த்தை வருது, உஷ்ணம் அப்படிங்கிறது. கர்மே தாபத்ரய விரச்சித்தே காட தப்தம் க்ஷணம்மாம் ஆகிஞ்சன்ய லபித மனகை ஆர்திரேதா கட்டாக்ஷைஹி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ வித் தீஸ் கட்டாக்ஷம்ஸ் ஆஃப் யுவர்ஸ், ஸோ ஆர்திரேதா கட்டாக்ஷைஹி, please moisten or drench for a moment this Adiyen who is deeply afflicted by the heat arising from தாபத்ரயங்கள். 3 விதமான தாபங்கள் இருக்கே, அந்த ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதி தெய்வீக, அந்த மாதிரியான தாபங்கள் இந்த சம்சாரத்தில் இருக்கேன். அதுலேருந்து அந்த உஷ்ணத்தினால உள்ள அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு உன்னுடைய கருணை அப்படிங்கிற அந்த இது இருக்கே, கட்டாட்சம் இருக்கே, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இதை அது மாதிரி அதை வந்து தாயார்கிட்ட கேட்டார். இப்போது அதே மாதிரி எம்பெருமான்கிட்டையும் உன்னுடைய கட்டாட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது அந்த கட்டாட்சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு. அதெல்லாம் வந்து அப்படின்னு சேவா சுவாமிகள் சொன்னாருங்கிறத பார்த்தோம். அதுக்கு வந்து இது ஒரிஜினல் பிரமாணம் என்னதுன்னு பார்த்தேன்னாக்கா, பீஷ்மர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார் மகாபாரதத்தில். அதாவது ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேத் மதுசூதனஹயம் சாத்விக சது விக்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. அதாவது ஜீவாத்மா ஒரு தாயினுடைய வயத்தில் இருக்கிறச்சே மதுசூதனனுடைய எம்பெருமானுடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னாக்க அவன் வந்து ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சி, அதே பறவையில் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சி அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பீஷ்மர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார். அது ஸோ அந்த வந்து அந்த கட்டாட்சம் வந்து லீட்ஸ் டு ஆச்சாரிய சம்பந்தம், செயின் ரியாக்ஷன். ஆச்சாரிய சம்பந்தம் லீட்ஸ் டு ஞானம், ஞானம் லீட்ஸ் டு இந்த மோக்ஷ ருச்சி அண்ட் தென் டு பிரபத்தி அப்படிங்கிற மாதிரியானது. அதை பற்றினது தான் இந்த ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். 33வது ஸ்லோகம். 33வது ஸ்லோகத்தில் வந்து அழகாக சொல்கிறார் வந்து சுவாமி, இது ரொம்ப அழகானது. அதாவது எம்பெருமான் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கான், நம்மக்கிட்டே இருக்கான், அவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கான் அவன். அது தெரியும் நமக்கு, அதாவது தியரட்டிக்கலாக நமக்கு தெரியும் அது. பட் ஆனாக்கா அதை வந்து வி டோன்ட் இன்டர்னலைஸ். அது தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கே தவிர டு வி ரியலி பிலீவ் இன் இட். ஐ டோன்ட் ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாருனாக்கா, ஐ வாஸ் ஃபார் ஃப்ரம் யூ தென். அதாவது ஞானம்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஐ ஃபெல்ட் ஃபார் ஃப்ரம் யூ. அதாவது even though you are near me, I felt far from you. ஆனால் இப்போ வந்து உன்னுடைய தயையினால அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. now I feel close to you அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பகவானே,
கரீஷா ஹஸ்திகிரிநாதனே, நீ எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் உள்ள புகுந்து, அதனால அருகில் நீர் இருந்தும் எல்லா ஜந்துக்களுக்குமே நீ ரொம்ப பக்கத்துல தான் இருக்கீர். ஏன்னா அவளுக்குள்ளே இருக்கீர், இதை விட இவ்வளவு பக்கத்துல இருக்க முடியும். அது அப்படி நீர் இருந்தாலுமே சரி, நீர் பக்கத்துல இருந்தேர் ஆனா அடியேன் தூரமான. ரொம்ப பியூட்டிஃபுல் கான்செப்ட் அது. நீர் என் பக்கத்துல இருந்தேர், பட் ஐ வாஸ் ஃபார் ஃப்ரம் யூ. அதாவது யூஸ்வலி பக்கத்துல இருக்கிறதுங்கிறது இட்ஸ் சிமெட்ரிக் கான்செப்ட். அது நான் உங்க பக்கத்துல இருந்தேன்னாக்க நீங்க என் பக்கத்துல இருப்பேள், வாஸ்தவம் தான் அது. பட் இவர் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு ஞானம் இல்லை, அதனால நீ என் பக்கத்துல இருந்தும் நீ என் பக்கத்துல இருக்க அப்படிங்கிற ஞானம் எனக்கு இல்லாம போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால அடியேன் தூரமானேன், அருகில் நீர் இருந்தும், நீர் பக்கத்துல இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிட்டேனுது. அதனால ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, உன்னுடைய கருணை குறுக்கிட்டது, இட் இன்டர்வீன்ட் அப்படிங்கிற மாதிரி. உன்னுடைய சுவாவமான கருணை இட் இன்டர்வீன்ட். அந்த கருணா இன்டர்வீன் பண்ணதுனால ஐ பிகேம், இது கொஞ்சம் ஞானம் கிடைச்சு ஐ பிகேம் அவேர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் அந்த குறுக்கிடலைனாக்கா, இஃப் இட் ஹேடன்ட் இன்டர்வீன்ட், இப்பொழுதும் தூரமாய் அடியேன் இருப்பேன், இது உண்மை, இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ நல்ல வேளை உங்களுடைய தயை கிடைச்சது. அதனால now I realize that you really are very close to me, I feel your presence here அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனா அந்த தயை மாத்திரம், if it hadn't intervened I would still be far from you Swamin, even though you are near me அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. ஸோ எம்பெருமான கூப்பிடுறச்சே ரெண்டு விதமா கூப்பிடுறார். முதல்ல பகவன் சொல்லி கூப்பிடுறார், கரீஷன்னு சொல்லி கூப்பிடுறார். பகவன்கிறது அது எம்பெருமானுடைய 6 குணங்களை சொல்லி கூப்பிடுறது. பகவன்னாக்க ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகன்னு சொல்லுவோம். இந்த 6 குணங்கள், அந்த 6 குணங்களை உடையவனே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறது பகவன் அப்படிங்கிறது அந்த வார்த்தை. அது கரீஷனாக்கா ஹஸ்திகிரி பெருமானே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது என்ன சொல்றாருனாக்க, நீர் எல்லா ஜந்துக்களுடைய உள்ளுக்குள்ளேயும் அந்தராத்மால புகுந்து பக்கத்திலே இருக்கேர் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அகிலசிய ஜந்தோஹோ, எல்லா ஜந்துக்களுக்கும், எல்லா பிராணிகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா ஜந்துக்களுடைய அந்தக பிரவிஷ்ய, அந்தகனா உள்ளுக்குள்ள, பிரவிஷ்யனாக்க பிரவேசம் செய்து. ஸோ எல்லா ஜந்துக்களுக்குடைய உள்ளேயும் பிரவேசம் செய்து, அதாவது அந்தராத்மாவாக இருந்து அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நீர் என்னன்னாக்க ஆசே துஷக தவ, நீர் ஆசே துஷக பக்கத்திலே இருக்கீர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆசே துஷக பக்கத்திலே இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி நீர் இருந்தாலும் சரி, அது அடியேன் எப்படின்னாக்க நீர் பக்கத்துல இருக்கேன். ஸோ ஆசே துஷகங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் பக்கத்துல இருக்கான். ஆனாக்கா இது அடியேன் எப்படி இருந்தேன்னாக்க தவியான் அப்படிங்கிறார். தவியான்னாக்கா தூரக்க இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, புருஷம் தவியான்னாக்கா ரொம்ப தூரத்துல இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ நீர் ஆசே துஷகவாக இருக்கிறச்சே, அடியேன் புருஷம் தவியானாக ரொம்ப தூரத்துல இருக்கிறவனாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட ரொம்ப தூரத்துல இருந்தவன் நான் இருக்கிறச்சே, சுவாபாவிகி தவ தயா, சுபாவமான உம்முடைய தயை. அதாவது தயைங்கிறது இவருக்கு உண்டாக்கின குணம் இல்லை, அது நேச்சுரலாகவே உள்ள குணம். அப்படி ஹவு டு புக் ஒன்று படிச்சு பார்த்து அவருக்கு அந்த தயை இந்த குணத்தை, ஹவு டு க்ரோ இட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரில்ஸ்லாம் பண்ணிட்டு தயைங்கிற குணத்தை வளர்த்துக்கல அவர். அவருக்கு நிஜமா தயைங்கிறது நேச்சுரலாகவே இருக்கு. அதுதான் சொல்றார், சுவாபாவிகி தவ தயா, உம்முடைய தயை அப்படின்னு சுபாவமாக இருக்கிற அந்த இது இருக்கே, அது யதி ந அந்தராயக, அதாவது அது யதி இஃப், யதினாக்க இஃப், ந அந்தராயகனாக்க இஃப் இட் ஹேடன்ட் இன்டர்வீன்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இடையீடாக இல்லையாகில் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அதாவது இஃப் இட் ஹேடன்ட் இன்டர்வீன்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இஃப் இட் ஹேடன்ட் இன்டர்வீன்ட் அதுனா அப்பி, இப்பொழுதும் கூட, ச ஏவ பூயக அப்படிங்கிற மாதிரி, மறுபடியும் அந்த மாதிரியே அப்படிங்கிற மாதிரி, ச ஏவ பூயக பவேயம், மறுபடியும் அந்த மாதிரியே இருந்திருப்பேன், மறுபடியும் அந்த தூரத்துல இருந்தேனே அந்த மாதிரியே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ உன்னுடைய தயை இருந்ததுனால, உன்னுடைய தயை இன்டர்வீன் பண்ணதுனால அடியேன் now feels close. அதர்வைஸ் you were ஆசேதுஷக, you were near me. ஆனா அடியேன் பிருஷம் தவியானாக இருந்தேன், ரொம்ப தூரத்துல தள்ளி இருந்தேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். O Lord of Hastigiri, rich in grace, whose 6 perfections shine in every place. பகவான்கிற வார்த்தையை அதை எலாபரேட் பண்றது. 6 perfections அப்படின்னு 6 குணங்கள், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜக சொல்றது. அது you enter deep within each living soul
and dwell as antaratma near and whole. Antaratmavaக இருக்கனே, நீ பக்கத்துல தான் இருந்திருக்க சுவாமி, நியரா இருந்திருக்கீர், நீரதே. But where was I? Yet I was distant, wandering and lost, remaining far at such a heavy cause. நடியன் ரொம்ப தூரம் இருந்தேன் சுவாமின், ஆனா நல்ல வேளை உம்முடைய natural mercy intervened. Your natural mercy moved without its cue. I'd still be lost as once, and this is true. சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அது நிச்சயமா அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். didn't mention that word. சத்தியம்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு பாருங்க. அந்த சத்தியம்ங்கிறது வந்து இது உண்மை, நான் சொல்றது உண்மை, இது உம்முடைய தயை வந்து இன்டர்வீன் பண்ணலனாக்க அடியேன் would still have been far from you அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு அவர். சரியா, சரி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ஸை வந்து பகவத் கட்டாட்சத்தை பற்றி சொன்னார், ஃபார் அட்டைனிங் அ குட் ஆச்சாரியன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே உள்ள ஸ்லோகம் வந்து எம்பெருமானுடைய சௌஹார்தம் அப்படிங்கிற ஒரு த குட்வில் ஆர் பெனவலண்ட் இன்டென்ஷன், அது வந்து தட்ஸ் த ரூட் காஸ் ஆஃப் கட்டாட்சத்தை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து மேபி அ லிட்டில் இன்ட்ரிகேட், பட் நமக்கு அதை தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. அதாவது எம்பெருமான் இது வந்து உம்முடைய, அதாவது எப்போவுமே அந்தரியாமியாக உள்ளுக்குள்ளே இருக்கே, பட் இருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட் ரிக்வயர்ஸ் சம் ஞானம். அதுக்கு உம்முடைய கட்டாட்சம் வேணும் அப்படிங்கிற, உம்முடைய தயை வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு, which is true for everyone. அது ஸோ அதனால even if you don't take this particular explanation for granted, அதாவது இந்த எம்பெருமானுடைய சௌஹார்தம் அல்லது குட்வில் ஆர் பெனவலண்ட் இன்டென்ஷனை பற்றி சொல்றது, which is even the root cause of கட்டாட்சம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது லாங் செயின் ஒன்று பில்ட் பண்ற மாதிரி. சௌஹார்தம் லீட்ஸ் டு கட்டாட்சம், கட்டாட்சம் லீட்ஸ் டு ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் லீட்ஸ் டு ஞானம், ஞானம் லீட்ஸ் டு மோக்ஷ ருச்சி அப்படிங்கிற மாதிரி. அந்த லாங் செயின் இல்லாட்டாலும் you can just say, okay, I know that he is in me. அந்த he is in meன்னு தெரியறதுக்கு எம்பெருமானுடைய தயை வேண்டியிருந்தது அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிக்கலாம் இது. ஸோ அது வந்து பகவத்கீதையிலையும் வந்து சொல்கிறார், அந்த சௌஹார்தம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து பண்ணுறச்சே, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. இந்த சுஹ்ருதம் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த சுஹ்ருதம் வார்த்தை சௌஹார்தத்தோட ரிலேட்டட். அது அந்த நான் வந்து பகவான் கிருஷ்ணன் சொல்றான், knowing me as the enjoyer of all sacrifices and austerities, the great lord of all the worlds and the friend of all beings. எனக்கு வந்து அது சௌஹார்தம் அப்படிங்கிற குணம் இருக்கு. ஐ எம் த ஃப்ரெண்ட், அவன் சுஹ்ருதம் அப்படின்னு சொல்ற, ஐ எம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா, அதை வந்து தெரிஞ்சுண்டு அதனால வந்து ஒன் அட்டைன்ஸ் பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால எம்பெருமானே சொல்லியிருக்கான் அவனுக்கு சுஹ்ருதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஸோ அந்த எம்பெருமானுடைய கிரேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனுடைய சுஹ்ருதம் அவனுடைய கட்டாட்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து முதல் திருவந்தாதிலையும் பொய்கை ஆழ்வார் சொல்றார். முதலாவார் மூவரே, அந்த மூணு பேர் இருக்காளே பிரம்மா விஷ்ணு சிவா அப்படிங்கிற, அதே கைண்ட் ஆஃப் லைக் ஃபண்டமெண்டல் காட்ஸ் மாதிரி. பட் ஆனால் அம்மூவருள்ளும் முதலாவான் முருநீர் வண்ணன், அந்த மூணு பேருக்குள்ளேயும் இந்த கடல் நீர் வண்ணனான எம்பெருமான் இருக்கானே அவன்தான் முதலவன். அந்த முதலாய நல்லான் அருளல்லால் நாம நீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது. அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க இந்த உலகத்துல வந்து வேற யாருடைய அருள் இருந்தாலும் அது வந்து இட்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த இங்க சொல்றாரு இல்லையா, எம்பெருமான் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கான், ஏன்னாக்கா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து உபனிஷத்துகள்லையும் சொல்லியிருக்கு. நம்ம வந்து உயர்நலம் அது பார்த்துருக்கோம். நம்ம பரந்ததன் பறவையுள் நீர் தரும் பரந்துள்ளன், அதாவது பாருங்க, இந்த கூல் எக்ஸ்பான்சிவ் ஓஷன் இன் எவ்ரி டிராப்லெட் ஆஃப் இட் ஹி பர்வேஸ். பெரிய சமுத்திரம் இருக்கு, அதில் ஒரு டைனியஸ்ட் டிராப்லெட் எடுத்துட்டேன்னாக்கா அதுக்குள்ளேயும் இருக்குன்ற எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. பரந்தய தழ்பயரகவகையுள் நீர்தோறும் பரந்துளன். அது மாத்திரம் இல்லை, பறந்து அது ரொம்ப அவனுக்கு இவ்வளவு குட்டி இடத்துல இருந்தாலும் அவனுக்கு நெருக்கடிக்குமே சுவாமின்னு, அவருக்கு ரொம்ப கன்ஃபைனிங்காக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிக்கலாம். அது சிடி ஸ்கேன் பண்ணுற மாதிரி, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி அப்படி கிராம்ட் ஆஃப் இது பண்ணுவோமே அந்த மாதிரி நினச்சிப்போம். அப்படி இல்லாது பரந்த அண்டம் இது என நிலம் விசும்பு ஒழிவு, அதாவது அதுவே அந்த இவ்வளோ குட்டி ஒன்று இடமே எனக்கு தாராளமான இடம் அப்படிங்கிற நினச்சிட்டவன் இருக்கானவன். கறந்த சில் இடம் தூரம், எவ்வளவு சூக்ஷ்மமான இடத்துலையும் அந்த இடம் திகழ் பொருள் தூரம், அந்த சூக்ஷ்மமான இடத்துல இருக்கிற ஆத்மாக்கள்லாம் இருக்க, அந்த ஆத்மா இருக்கே அதுக்குள்ளெல்லாம் கூட
இவன் ரொம்ப க்ளோரியஸாக ஷைன் பண்ணுறானவன், கறந்து எங்கும் பறந்துள்ளன், ஒளிஞ்சின் இருக்கானவன் எங்கும் பறந்துள்ளன், பெர்வேட்ஸ் எவ்ரிதிங், இவை உண்ட கருணை, உலகங்களெல்லாம் உண்ட அந்த எம்பெருமான் இருக்கானே அப்படின்னு. ஸோ எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்து சுவாமி நம்மாழ்வார் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த அதாவது நீர் வந்து எனக்குள்ளேயே இருக்கேருது, ஆனாக்கா எனக்கு இப்போதான் தெரிஞ்சது நீர் எனக்குள்ளே இருக்கேருங்கிறத அப்படிதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா இவ்வளோ நாளாக நீர் எனக்கு எப்போவுமே பக்கத்தில் இருந்திருக்கேர், ஆனால் ஐ வாஸ் டிஸ்டன்ட் ஃப்ரம் யூ, ஆனால் உன்னுடைய கட்டாட்சம் உன்னுடைய தயை இன்டர்வியூன் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து நீர் கூட இருக்கேர் அப்படிங்கிற. அதனால் நவ் ஐ ஃபீல் நியர் டு யூ பட் ஐ ஃபெல்ட் ஃபார் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அதை திருமழிசை ஆழ்வாரும் ரொம்ப அழகாக திருச்செந்த விருத்தத்தை சொல்கிறாரு. சுவாமின் ஒரு காலத்தில் எனக்கு ஞானம்னாக்கா கிலோ என்ன விலைன்னு கேட்டுட்டு இருந்தேன் சுவாமின். அப்போ வந்து என்னன்னாக்கா நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை வாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணில்லாத முன்னெல்லாம். அழகான வார்த்தை யூஸ் பண்றார், எண்ணில்லாத முன்னெல்லாம். அதாவது நான் இல்லாத ஒரு காலத்துல வந்து என்னுடைய ஞானம் எப்படி இருந்ததுங்கிறத சொல்றேன் அப்படிங்கிறார். நான் இல்லாத ஒரு காலத்துல எனக்கு ஞானம்னு எப்படி பேச முடியும்? நீர் இல்லைன்னாக்கா உனக்கு எப்படி என்ன சொல்றாருனாக்கா, நான் இல்லாத, நான் பிசிக்கலி எக்ஸிஸ்டட், பட் இருந்தாலும் ஞானம்னு ஒன்று இல்லாதனால எப்படி சைத்தன்யம், ஒரு சித்துன்னு சொன்னாக்க அதுக்கு சைத்தன்யம் இருக்கணும், அதுக்கு ஞானம் இருந்தாதான் அதுக்கு சித்து அப்படின்னு பேர் வந்து இட்ஸ் ஜஸ்டிஃபைட். ஒரு காலத்தில் எனக்கு சைத்தன்யம் இல்லாமல் இருந்தது, அப்படிப்பட்ட காலத்தில் வந்து யார் எம்பெருமான் நின்ற கோலத்தில் எங்கே இருக்கான்னு கேட்டால் டான்னு சொல்லுவேன். திருவூரகம் அப்படிங்கிறத திருவிக்கிரமனாக நின்றுருக்கான், நின்று சேவை செய்கிறான். அப்படியா, சரி. இருந்த திருக்கோலத்தில் எங்கே இருக்கான் அப்படின்னாக்கா, திருப்பாடகம் அப்படிங்கிற ஊரில் பாண்டவ தூதனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து கிடந்த கோலத்தில் எங்கே இருக்கான்னு கேட்டால் அன்று வெக்கனை கிடந்தது திருவெக்காவில் யதோக்தகாரியாக இருப்பான் அப்படின்னு டான்னு என்ன கோலம்னாலும் கேளு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம், இந்த பேர் அந்த பேர்னு சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து எப்போ தெரியுமா சுவாமி, எண்ணில்லாத முன்கலாம். எனக்கு ஞானம் இல்லாத, நானே இல்லாத ஒரு காலம் இருந்ததே. ஈவன் ஐ ஃபிசிக்கலி எக்ஸிஸ்டட் பட் ஐ டிடன்ட் எக்ஸிஸ்ட் ஸ்பிரிச்சுவலி ஆர் ஞானம் வைஸ். அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்தில் அன்று நான் பிறந்திலேன் அப்படிங்கிறார். அந்த காலத்தில் நான் பிறக்கவே இல்லை, அதாவது ஞானம் பிறக்கவே இல்லை, ஆனால் பிறந்த பின் மறந்திலேன். ஞானம் பிறந்ததுக்கு அப்புறம் அதை மறக்கவே இல்லை சுவாமின். இப்போ நீர் கேட்டேன்னாக்க நான் பதில் சொல்லுவேன். நான் இப்போ நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் எங்கே தெரியுமா, அவன் வந்து என்னுடைய மனசுக்குள்ளேயே நிற்கிறான், என் மனசுக்குள்ளேயே இருக்கிறான், மனசுக்குள்ளேயே கிடக்கிறான். அந்த 3 திருக்கோலமும் எல்லாமே என் மனசுக்குள்ள பண்ணிட்டு இருக்கான். ஆல் இட் மீன்ஸ் இஸ் தட் ஐ எம் நவ் அவேர் தட் ஹி எக்ஸிஸ்ட் இன் மீ இன்டர்னலி அப்படிங்கிறத. ஸோ முந்தி தூரக்க இருந்துதான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, அவன் பக்கத்திலே இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ரொம்ப அழகான இந்த கான்செப்டை வந்து இவர் சுவாமி தேசிகனும் சொல்கிறாரு, திருமழிசை ஆழ்வாரும் சொல்கிறாரு. 34வது ஸ்லோகத்தில் வந்து ஒரு அனாலஜியை சேஞ்ச் பண்ணுறார். சம்சாரம்ங்கிறது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி சுவாமின். ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அமுட்டுன்ட்டோன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வழி தெரியாமல் அமுட்டுன்ட்டோம். ஒன்றும் ட்ரெயில் மார்க்கர்ஸ் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ட்ரெயில்னே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது, இருட்டாக இருக்குது, கும்மிருட்டாக இருக்குது, எந்த பக்கம் எது கிழக்கு எது மேற்கு ஒன்றுமே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு நீ தான். ஸோ யூ ஹெல்ப் மீ மச் சுவாமி. இவ்வளவு கஷ்டமான ஒரு காடை, சம்சாரம் அப்படிங்கிற காடு, இந்த ஃபாரஸ்ட்டை கடந்து போகிறதுக்கு ஏற்கனவே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீர் நீர். இது துளி ஒன்று டிஸ்டன்ஸ் தான் இருக்குது சுவாமின், அதுக்கு நீர் ஹெல்ப் பண்ணுறது உனக்கு ஒரு பெரிய பாரமா சுவாமின்னு கேட்குறாரு. அது ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சம்சாரம் அப்படிங்கிற காட்டில் வந்து அடியேன் அம்ட்டுன்னு முழிக்கிறேன், ஒன்று வந்த வழி அறியேன், எந்த வழியாக வந்தேங்கிறது எனக்கு தெரியல சுவாமின். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒரு மேஸ்குள்ளே அம்ட்டுன்ட்டேல்னாக்கா எப்படி வந்தவங்களுக்கு தெரியாது, எப்படி வெளியில் போனோங்கிறதும் தெரியாது இல்லையோ, அது மாதிரி வந்த வழி அறியேன், எப்படி வந்தோங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு செல்லும் வழி அறியேன், எப்படி போனோங்கிறதும் தெரியல. அது மாத்திரம் இல்லை, பிடிப்பொன்றும் இல்லை. அதான் எனக்கு கையை பிடிச்சுன்னு அழைச்சின்னு போகிறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப்பும் ஒன்றும் இல்லை, பிடிப்பு ஒன்றும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஆன் டாப் ஆஃப் இட் கண் பார்வையே இல்லாத ஒரு பார்வை இல்லாதவன் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கண் பார்வை வேற இல்லை, அது வேற. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போறேன் சுவாமி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும். நீர் தான் வந்து இந்த சம்சாரத்தை வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நீ தான் எனக்கு கையை பிடிச்சுன்னு அழைச்சின்னு வந்திருக்கேன், நீண்ட வழி நடத்தினாய், நீ இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது பேரருளாளா. நிறைய
மெர்சி உள்ளவனே, தயை உள்ளவனே, மீதி கொஞ்சம் தான் இருக்குது ஸ்பேரராளா. அதனால் அந்த மீதி கொஞ்சம் இருக்கிற வழி, இந்த பிக்சரோட ஏஐ போட்டிருக்கு பாருங்க, அந்த லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் தெரியுறதோ இல்லையோ, அங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த ஏஐ வந்து. ஸோ யூ ஹெல்ப் மீ கிராஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, அங்கே ஏதோ இருட்டில் கொஞ்சம் லேசாக ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கே, அது வரைக்கும் நான் அழைச்சின்னு போகிறது உனக்கு பாரமா? 90%, 99% of the way அழைச்சின்னு வந்துட்டு அந்த மீதி 1% என்ன அழைச்சின்னு போகிறது உனக்கு பெரிய பாரமா சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறாரு. ரொம்ப ஸோ ஒரு கேள்வியாக முடியுறது அது. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது. சரியா? ஸோ இதில் வந்து சொல்கிறாரு, இதில் வந்து ஒரு எம்பெருமான டைரெக்டாக அட்ரஸ் பண்ணல, பட் இருந்தாலும் உனக்கு ஒரு பெரிய பாரமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ முதல்ல சொல்கிறாரு, நான் சம்சாரம் அப்படிங்கிற காட்டில் அம்ட்டுண்டு அப்படிங்கிறத அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. தட்ஸ் அ கான்டெக்ட் மாதிரி. சம்சாரம் அப்படிங்கிற ஃபாரஸ்டில் நான் அம்ட்டுன்னு இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு அஜ்ஞாத நிர்கமம், அது நிர்கமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நிர்கமம் அப்படின்னாக்க வெளியில் போகிற வழி வந்து அஜ்ஞாத, எனக்கு தெரியாதவனாகவும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அநாகம வேதினம் அப்படிங்கிற மாதிரி தான், அது வந்த வழி வேதியனம். ஸோ அதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ வந்த வழியும் தெரியாதவனாக அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஜ்ஞாத நிர்கமம், அநாகம வேதினம், அப்படிப்பட்டவனான அடியேனை. அது மாத்திரம் இல்லை, நிறைய விதங்களில் சொல்கிறார் எவ்வளோ ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிறத. ஸோ வந்த வழி தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. அது மாத்திரம் இல்லை, அந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்தம்னாக்க கண் பார்வையற்றவன் அப்படிங்கிற மாதிரி, அந்தம் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு கை பிடிச்சுன்னு போகிறதுக்குங்கிறதுக்கு ஒத்தரும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ந கிஞ்சித் அவலம்பனம் அஷ்ணுவானம். அவலம்பனம்னா பிடிச்சிக்கிறது, ந கிஞ்சித் கொஞ்சம் கூட ஒத்தரும் இல்லை அப்படிங்கிறத. ந கிஞ்சித் அவலம்பனம், ஒரு பிடிப்பு கூட இல்லை, அதை பிடிப்பை பிடிச்சிக்கிறது. அஷ்ணுவானம் பிடிப்பை பெறாதவன். ஸோ அவலம்பனம் பிடிப்பை, கிஞ்சித் அவலம்பனம் கொஞ்சம் கூட ஒரு பிடிப்பை, ந அஷ்ணுவானம் பெறாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கையை பிடிச்சுன்னு போகிறதுக்குன்னு ஒரு ஹெல்ப்பும் இல்லைங்கிட்ட. ஆன் டாப் ஆஃப் தேட் அந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தன்னை ஒரு கண் பார்வையற்றவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஹேண்டிகேப்டு சொல்கிறார். ஸோ எப்படி வெளியில் போகணுன்னு தெரியாது, எந்த வழியாக வந்தேன்னு தெரியாது, நான் ஒரு கண் பார்வை இல்லாதவன், கை பிடிச்சுன்னு போகிறதுக்கு என்னை கையை ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒத்துரும் இல்லை சுவாமி. அப்படிப்பட்ட அடியேன் இருக்கானே, அப்படிப்பட்ட அடியேனை வந்து நீ இவ்வளோ தூரம் அழைச்சின்னு வந்த நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ ஏதாவதையும் கமயித்துஹு பதவியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது ஏதாவித்தும்னாக்கா இவ்வளவு நீண்ட வழியில் அழைச்சின்னு வந்திருக்கீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏதாவிதம் ஸோ பதவியும்னாக்க வழியில் அழைச்சின்னு வந்திருக்கீர். கமயித்துஹு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய வழியில் அழைச்சின்னு வந்த நீர் அப்படிப்பட்ட தயாள குணமுடைய தேவரீருக்கு மீதி உள்ள ஸோ சேஷ அத்ய லேஷ நயனே, ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. ஸோ சேஷனா மீதின்னு அர்த்தம். அதுவும் எப்படிப்பட்ட மீதி உள்ள வழி ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து லேச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ மீதி உள்ள வழி வந்து லேச, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் அது எப்படின்னாக்கா அதுவும் அத்தியங்கிறது வழியை சொல்கிறார். ஸோ மீதி உள்ள ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கே, அதில் வந்து நயனேனாக அழைச்சின்னு போகிறது. நயாமி பரமாம் கத்தியம்னு சொல்கிற வராக சரம ஸ்லோகத்தில் வருதோ இல்லையோ, நானே அழைச்சின்னு போவேன் என்னுடைய அடியாரை பிரபத்தி பண்ண அடியாரன்னு சொல்கிறானோ இல்லையா, அது அந்த நயனே அந்த சேம் ரூட்டில் வருது. அது என்ன அழைச்சின்னு போகிறதுக்கு வந்து ஸோ இவ்வளவு தூரம் அழைச்சின்னு வந்துருக்குற நீ மீதி உள்ள கொஞ்சம் தூரம் லேச அத்வா இருக்கே, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கே, இந்த சேஷ மீதி உள்ளது அப்படிப்பட்ட அது நயனே அதில் அழைச்சின்னு போகிறதுல வந்து கஹ் இவ அதிபாரக, பாரம்னா உங்களுக்கு தெரியும், அதிபாரம்னா அது பெரிய பாரமா சுவாமி, கஹ் இவ அப்படியா அப்படிங்கிற மாதிரி, கஹ் இவ அதிபாரக அது பெரிய பாரமா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவர். ஸோ அது பாரம் இல்லை இருக்காது இல்லையா சுவாமின், இது அப்படி ஸோ டோன்ட் டர்ன் மீ டவுன் பிகாஸ் யூ ஹவ் ஹெல்ப் மீ கவர் 99% ஆஃப் த டிஸ்டன்ஸ். இந்த 1% வந்து எப்படி சுவாமி நீர் சொல்ல முடியும், இதில் இல்லை பெரிய பாரம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு த ஹார்ட் டச்சிங்காக ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ நான் வந்து சம்சாரம்ங்கிறத வந்து ரொம்ப கிட்டத்தட்ட கடந்துட்டேன், இனிமே கைவிட்டுடாத சுவாமி, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர்.
Within samsara's forest I am thrown, the way out or the way I came not known. போகிற வழியும் வந்த வழியும் தெரியல, போகிற வழியும் தெரியல. No aid is mine to grasp for finding light. ஸோ பிடிப்பு ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அந்த அந்தம்னு சொல்கிறாரு, அந்த பிளைண்ட் அண்ட் பிளைண்ட் am I and seeing in my plight. A weary distance, Lord, your mercy braved. ரொம்ப தூரம் அழைச்சின்னு வந்திருக்கீர் நீர் ஏற்கனவே சுவாமின். A teacher through whose grace much light you gave. What burden is it, Lord, to lead me past the little way that brings me home at last. மீதி இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸை அதை கிராஸ் பண்ணுறதுக்கு அடியே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து how can it be a great burden சுவாமின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அந்த அந்தம்னு சொல்கிறது வந்து தன்னை பிளைண்ட்னு சொல்லிக்கிறாரு. அதாவது அந்தம்னாக்க அதாவது சம்சாரத்தில் இருக்கிறச்சே நான் பிளைண்டாக இருக்கேன் சுவாமின் அப்படின்னு. அதாவது ஐ see the world சுவாமின், பட் ஐ டோன்ட் see the எம்பெருமான் who is in everything அப்படிங்கிற அர்த்தத்தில் நினச்சிக்கோங்க. அதாவது அந்த அளவுக்கு ஞானம் அந்த அளவுக்கு வந்து ஐ still I'm not fully enlightened அப்படிங்கிற அர்த்தத்தில் உலகம் தெரிகிறது, உலகத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான் தெரியலனாக்கா அது ஒரு பிளைண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். திருவாய்மொழியில் பார்த்தேன்னாக்கா ஒரு நாயிகா பாவத்தில் இந்த நாயக்கியினுடைய தாயார் வந்து அந்த நாயக்கியை டிஸ்கிரைப் பண்ணுறார். எப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறச்சே, மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் அப்படிங்கிற மாதிரி. அந்த நாயக்கி வந்து மண்ணில் வந்து கையை போட்டு அப்படி அழைச்சிட்டு இது வந்து வாமனன் வந்து யாச்சகம் கேட்ட மண்ணாக்கும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாது அப்படின்னு. அதாவது மண்ணை பார்க்கறச்சே அவளுக்கு அந்த வாமனன் திரிவிக்ரமன்லாம் ஞாபகம் வருது. உலகத்தை மண்ணெல்லாம் அளந்தானே திரிவிக்ரமன், அவன் அளந்த மண்ணாக்கும் அப்படிங்கிற மாதிரி. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது. ஸோ அந்த நாயக்கி வந்து அவள் வந்து பார்க்குறா, எல்லாத்துலேயுமே எம்பெருமான பார்க்குறாள் அப்படிங்கிற மாதிரி. விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும். மேலே ஆகாசத்தை பார்த்தாள்னா அவளுக்கு நமக்கு வந்து மேகம் தெரிகிறது, அவளுக்கு வைகுண்டமே தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கண்ணை உள் நீர் மல்கன் என்று கடல் வண்ணன் என்னும் மன்னே, என் பெண்ணை பெருமைகள் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. இந்த கடல் வண்ணன் தான் தெரியும். கண்ணை உள் நீர் மல்கன் கடல் வண்ணன் அப்படி அந்த எம்பெருமானையே சொல்லின்னு இருக்கா. சமுத்திரம் மாதிரி நிறமுள்ளவன் அப்படின்னு சொல்கிறாது. என் பெண்ணை பெருமை செய்தார்க்கு இப்படி இந்த மாதிரி என் பொண்ணை மயக்கிட்டு போயிட்டானே அந்த நாயகன்கிறவன், அவனை நான் என்ன பண்ணுவேன் சுவாமின், பெய்வளையீரே, ஒரு நல்ல வளையல்கள்லாம் போட்டு இருக்கிற லேடிஸே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இன்னொன்னுல உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி. இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணனுடைய பேர் தான் வந்து அவளுக்கு அதுதான் சோறு, அவளுக்கு அதுதான் ஜலம், அவளுக்கு அதுதான் வெற்றிலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவர் சோறு ஒன்றும் சோறு பார்க்கறச்சே அதில் கண்ணன் தெரிகிறான், பருகும் நீர் பார்க்கறச்சே அதில் கண்ணன் தெரிகிறான், வெற்றிலை பார்க்கறச்சே அதில் கண்ணன் தெரிகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ உலகத்தில் எல்லாமே அவளுக்கு கண்ணன் மாதிரி தெரிகிறான் அப்படிங்கிற மாதிரி. அவள் வந்து தே நாட் பிளைண்ட். ஸோ வி ஆர் பிளைண்ட் பிகாஸ் நமக்கு வந்து எம்பெருமான் தெரிய மாட்டேங்கிறான். ஒரு சேரையோ டேபிளையோ பார்க்கறச்சே அல்லது ஒரு பிளான்ட்டை பார்க்கறச்சே இதில் எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கான்ங்கிறது நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறோமா? இல்லை. அதனால் அந்த விதத்தில் நம்ம அந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இதில் சொல்கிறார் யூ ஆல்ரெடி ஹெல்ப் மீ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லையோ. ஸோ ஏதாவத்தையும் கமயுத்துகு பதவியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, ரொம்ப தூரமாக நீ அழைச்சின்னு வந்திருக்கேன் நீ எதை அப்படின்னு சொல்கிறச்சே, அதை எக்கச்சக்கமாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பெரியாழ்வாரும் சொல்கிறார் இல்லையா, நைக்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்தெங்கும் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் சொல்கிறார். வயிற்றில் தொழுவை பிரித்து என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்கான் எம்பெருமான் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறார் பாருங்கோ. வயிற்றில் தொழுவை பிரித்து, யூ broke the shackles of my being repeatedly in the womb. பிறப்பு ஆஃப்டர் பிறப்பு அதை வந்து அந்த ஷாக்கிள்ஸனை உடைச்சிருக்கேனே. வன்புல சேவை அதக்கினாக்க he tamed the mighty bulls of my indriyas. என்னுடைய இந்திரியங்களை அடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவன் எம்பெருமான். கயிற்றுமக்கு ஆணி கழித்து அக்கு ஆணி கழித்து, அதாவது ஹெல்ப் மீ எராடிகேட் அதாவது the love of nerves bones fill சரீரத்து மேலே உள்ள ஆசைலாம் போகிற மாதிரி பண்ணினான். அதே மாதிரி காலிடை பாசம் கழற்றி எமன் வந்து என்னை கயத்தை போட்டு இழுத்துன்னு போக முடியாதபடி என்ன பண்ணான் அவன். அப்படி யார் பண்ணான்? எயிற்றிடை மண்கொண்ட எந்தை, இது வராக அவதாரம் எடுத்தான எம்பெருமான் வந்து அவன் வந்து இராப்பகல் ஓதுவித்து என்னை ராத்திரியும் பகலுமாக எனக்கு ஞானத்தை கொடுத்தான், சேஷத்துவத்தை டீச் பண்ணான். அண்ட் மேட் மீ ஃபாலோ இட். பயிற்றி பணி செய்ய கொண்டான். He took me for his service to
பண்டன்று பட்டினம் காப்பே. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்குள்ள இருக்கான். அதனால வந்து நோய்களே கர்மாக்களே உள்ள வராதிங்க, வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எம்பெருமான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற சொல்றச்சு, அது இவ்வளோ தூரம் சம்சாரத்தை கடக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்றார் அவர். ஸோ அதைத்தான் இவரும் சொல்றாரு, தென் யூ ஆல்ரெடி ஹெல்ப் மீ வெரி மச் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏதாவதியும் கமயுதுகு பதவியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது வந்து அப்புறம் அதே பெரிய திருமொழியில் வந்து திருமங்கை ஆழ்வார் அழகாக சொல்றார், பெற்றார் பெற்று ஒழிந்தார் பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது என்ன பெத்த அப்பா அம்மா இருக்காளே, பெற்று ஒழிந்தார், அவளுடைய காலம் முடிஞ்சு போயிடுத்துன்னு எடுத்துக்கலாம். அல்லது ஓரளவுக்கு அவள் என்னோட ஃபிசிக்கலி நான் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா. பட் அது அஃப்கோர்ஸ் அவள் they cannot do everything. அவள் எனக்கு ஞானம் கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளால் பண்ண முடியாது. அதனால் அவளோட வேலை முடிஞ்சு போயிடுத்து. ஆனால் பின்னும் நின்று, அதுக்கு பின்னாடி என் கூடவே இருந்து அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை. எனக்கு ஸோ அவன் வந்து கூடவே இருந்துட்டு உற்றானாய் வளர்த்து என்னை நன்னா அழகாக வளர்த்து ஞானம்லாம் வளரச் செய்து என் உயிராகி நின்றானே, என்னுடைய ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிற்கிறானே, அப்படிப்பட்டவன் எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்ணுறார். ஸோ அந்த விதத்தில் வந்து நிறைய பண்ணியிருக்கானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இது. ஸோ இதில் வந்து பார்த்தேன்னாக்கா, அதாவது இவ்வளோ தூரம் எம்பெருமானை வந்து, அதாவது எம்பெருமான் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் வழிநடத்தின்னு போயிருக்கான் அப்படிங்கிறது வந்து இது சரணாகதி தீபிகாலையும் சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி உமக்கு வந்து ஒரு யூ ஹேவ் அ பெனவலண்ட் அவுட்லுக். இது சரணாகதி தீபிகாங்கிறது வந்து தூப்புள்ள உள்ள பெருமாள், தூப்புள்ள உள்ள இந்த தீப பிரகாஷன் அப்படிங்கிற பெருமாள், அவரை மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி இந்த சாதிச்சிருக்கார் அவர். அதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி உமக்கு வந்து பெனவலண்ட் அவுட்லுக் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து வி லை அஸ்லீப் டு த பாத் ஸ்டார்ட் பை த வேதாஸ். வேதாஸில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பற்றி நாங்கள் மறந்து போய் அதை கண்டுக்கவே இல்லாமல் இருக்கோம். அது யூ ஆர் அனேபிள் டு ட்ரெட் இட், லேக்கிங் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் எப்படி இருக்கோம்னாக்கா ஒரு வயசான மனுஷன் மாதிரி இருக்கும், ரொம்ப பிறந்த குழந்தைகள் மாதிரி இருக்கும், புத்தி இல்லாதவா மாதிரி இருக்கும், கண் பார்வை இல்லாதவா மாதிரி இருக்கும் இந்த சம்சாரத்தில் அப்படின்னு தன்னுடைய ஹேண்டிகேப்ஸை நிறைய சொல்றாரு. ஆனாலும் முகுந்தா யூ வேக் அஸ் அப், இப்படி இருக்கிறவாள் எங்களை எழுப்பி வந்து அவுட் ஆஃப் ஷியர் கம்பேஷன் யூ ஸ்ட்ரைவ் டு லீட் அஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நித்ராயிதா நிகம வர்த்மனே சாருதர்ஷி பிரஸ்தான சக்தி ரஹிதான் பிரதிபோத்ய ஜந்து ஜீர்ண ஸ்பென்ட் ஓல்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி ஓல்ட் மேனாக இருக்கும். தீனஸ்தனந்தய இன்ஃபன்ட்ஸ் சில்ட்ரன் மாதிரி இருக்கும். ஜட அந்த ஜடமாக இருக்கும், அந்த இது கண் பார்வை இல்லாதவாள் இருக்கும். முகானி வாஸ்மான் முகான் இவ ஆஸ்மான் நேதும் முகுந்தய தசே தயயா சகத்வம். அப்படிப்பட்ட நீ எங்களை வந்து நீதான் வந்து எங்களை தட்டி எழுப்பி, நாங்கள் வந்து ஓல்ட் மேன் மாதிரி படுத்துன்னு இருக்கோம், சக்தி இல்லாமல் படுத்துன்னு இருக்கோம், சின்ன குழந்தை மாதிரி சக்தி இல்லாமல் இருக்கோம், நாங்கள் ஒரு எப்படி புத்தி இல்லாதவா சிம்பிள்டன்ஸ் டல்லாக இருக்கிறவா எப்படி இருப்பாளோ அது மாதிரி இருக்கோம், அதே மாதிரி கண் பார்வை இல்லாதவா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே all of them apply to us அப்படிங்கிற மாதிரி. we are simultaneously old men, simultaneously the young infants அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்படிப்பட்ட வாழையும் சரி வாழை எழுப்பி அழைச்சன் போகலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி எங்களை எழுப்புறனி எழுப்பிண்டு யூ ஆர் லீடிங் இஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீ ஏற்கனவே நிறைய தூரத்துக்கு பண்ணியிருக்க, நீ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அதையும் பண்ணி முடிச்சு சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, ஞாச திலகத்தில் வந்து சொல்றார் அவர், அதாவது ஞாச திலகத்தில் வந்து நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறது சொல்றாரு. அது சிமிலர் தாட் வருது பாருங்க இங்கே வந்து. அதாவது உனக்கு நீ பண்ண வேண்டிய வேலை கொஞ்சம் தான் இருக்குது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது ஐம் டென்ஸ்லி பவுண்ட் பை கவுண்ட்லெஸ் ஃபியர்ஸ் ஹார்ட் டு ஷேக் கர்மாஸ். கர்மாக்கள் வந்து என்ன அது வசியப்படுத்திருக்கு, they have bound me to this சம்சாரம். பட் அப்படி இருந்தாலுமே I've been made obedient to your command அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இருந்தாலும் ஒரு நல்ல பாக்கியத்தினால
உம்முடைய கமாண்டுக்கு நான் அடிமைப்பட்டவனாக ஆயிருக்கேனது. and I was not deluded by those subscribing to non-Vedic philosophies. ஸோ அந்த மாதிரியான மனுஷாலாம் இருக்காள், வேதங்களை இல்லாமல் வேற மற்றதில் பிலீவ் பண்ணுறவா அல்லது வேதத்தை வந்து குதர்க்கமாக சொல்லி அதை வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறவா அவள்லாம் வந்து என்னை வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ வாஸ் நாட் deluded by those subscribing to non-Vedic philosophies. இதெல்லாம் வந்து good things that you have done for me எம்பெருமானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். I have not been shaken by the misguided nor shaken by the doctrines of those with wrong views அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு ரொம்ப அழகான ஆச்சாரியன் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா அந்த ஆச்சாரியன்? பகவத் ராமானுஜருக்கு மடைப்புள்ளி கைங்கரியம் பண்ணாரே அவருடைய கிரேட் கிராண்ட்சன் ஆன அந்த கிடாம்பி அப்புள்ளாருங்கிறவர். அவர் எனக்கு ஒரு ஆச்சாரியனாக கிடைக்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு தன்னுடைய பர்சனல் ஸ்டோரியை சொல்றார் அவர். I was given to the care of Acharyan Kidambi Appullar, the great grandson of the one who did மடைப்பள்ளி கைங்கரியம் to பகவத் ராமானுஜர். அப்படிப்பட்ட அதாவது என்ன சொல்ற, இதெல்லாம் நிறைய எனக்கு பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்த உலகத்துல வந்து இவ்வளவோ சம்சாரத்துல இருந்தாலுமே வந்து உன்னுடைய கமாண்டுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற புத்தி எனக்கு எப்படியோ கிடைச்சிடுத்துவது உன்னுடைய தயைதானது. அது மாதிரி நான்-வேதிக் ஃபிலாசபிஸ்லாம் என்னை கொஞ்சம் கூட அட்ராக்ட் பண்ணல, அதுவும் உன்னுடைய தயை தான் அது. அதே மாதிரி வேதங்களை தப்பா இன்டர்பிரட் பண்றாளே அவளும் என்னை அட்ராக்ட் பண்ணல, அதுவும் உன்னுடைய தயை தான் அது. ரொம்ப அழகான ஆச்சாரியர், ரொம்ப ஒரு ஐடியல் ஆச்சாரியர் கிடைச்சாரு. அதுவும் பகவத் ராமானுஜருக்கு மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணவருடைய கிரேட் கிராண்ட்சன்னாக ஒருத்தர் கிடைச்சாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ எனக்கு பண்ணி கொடுத்துருக்க. நீ for these reasons in my case, O Lord of Srirangam, your burden remains only a little அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிஷோபி ஆதேசவஸ்ய கிருதகம் பாஹ்மைர்மைர்நைவ விமோஹிதோஸ்மி குத்ருஷாம் பக்ஷைர்ன விவேக்ஷோபிதம். இதில் தான் 3வது லைனில் தான் சொல்கிறார், இந்த மடைப்புள்ளி கைங்கரியம் பண்ணவருடைய கிரேட் கிராண்ட்சன் அப்படிங்கிற அவர் எனக்கு ஆச்சாரியராக கிடைச்சிருக்காருன்னு. யோ மகானசிக்கோன்னு மடைப்புள்ளி கைங்கரியம் பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரி. மகான் யதிபதேங்கிறது பகவத் ராமானுஜரை சொல்றது. பகவத் ராமானுஜர் அவர் இந்த மகான் இருக்காரே அவருக்கு மடைப்புள்ளி கைங்கரியம் பண்ணவர் அவர் சொல்றார். தத் பௌத்ரஜான் அவருக்கு பௌத்திரனாக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த கிரேட் கிராண்ட்சன் இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி. ஆச்சாரியானி திரங்க துர்யமயிதயம் ஸ்வல்பாவசேஷ்டோ பரஹய. இன்னும் ஸ்வல்பம்தான் இருக்கு சுவாமி, நீர் பண்ண வேண்டிய வேலை, அதனால விட்டுடாதீங்க சுவாமி, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிடாதீங்க சுவாமி. ரொம்ப அழகா சொல்றாரு. இது வந்து பெரியாழ்வாரும் ரொம்ப அழகா சொல்றாரு. வேற அக்கறை என்னும் அனத்த கடலில் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கைகவியாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அக்கறைங்கிறது அக்கறையில் இருந்தேன்னா சுவாமி, அது எப்படியோ ஒரு எனக்கு போட்லலாம் அழைச்சின்னு வந்து இக்கரைக்கு கொண்டு வந்துட்டு, இக்கரையில் தான் நீர் இருக்கே, கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நீர் வந்துருவீரது. ஸோ அக்கறை என்னும் அனர்த்தம்ங்கிறது வார்த்தை அனத்தன்னு தமிழில் எழுதியிருக்கார். அனத்த கடலுள் அழுத்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன் சுவாமி, இந்த கரை வரைக்கும் வந்துட்டேன் சுவாமி, எல்லாம் உம்முடைய தயவுனால. அதனால வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு நீ அஞ்சேல், பயப்படாத, நான் மீதி டிஸ்டன்ஸும் அழிச்சுன்னு போறேன் என்று கைகவியா. ப்ளீஸ் ஷோ மீ யுவர் அபே முத்ரா தட் சேஸ் டு நாட் ஃபியர், ஐ வில் லீட் யூ தேர் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ அதே தாட் தான் இதுலையும் சொல்றாரு. அவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி. மனசுலோனிங்கிறதுல வந்து செயின்ட் தியாகராஜன் சொல்றார். அதாவது பிரேமகலயதோரஹவை சதாயம் சனுவு நேலினதி கோபகாதையா. சுவாமி இவ்வளவு நாளைக்கு வந்து நீர் வந்து என்ன நன்னா பார்த்துன்னு இருந்திருக்கே சுவாமி, ஆனால் இட்ஸ் நாட் போராது சுவாமி. இட்ஸ் நாட் கிரேட் தட் யூ ஏர்லியர் கவர்ன் மீ ஆல்வேஸ்
kindly as the affectionate Lord. இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கீர், வாஸ்தவம் தான் சுவாமி. பட் ஆனாக்கா இட்ஸ் மோர் லைக் ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருந்துட்டு சேர் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கீர். இப்போ வந்து மீதி டிஸ்டன்ஸுக்கு என்னை கை பிடிச்சுன்னு அழிச்சுன்னு போகும் சுவாமி. அதான் கரமுபட்டு தியாகராஜ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் கை பிடிச்சுன்னு போகும் சுவாமி அப்படிங்க. கனிக்கரம்புத்தோ வேளைன்னா இந்த வேளையில் நீர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சுவாமி? கரமுபட்டு என்னுடைய கையை பிடிச்சுன்னு அழிச்சுன்னு போகணும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கீர் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே இன்னொரு இதுலையும் சொல்கிறார் வந்து, சுவாமி என்னை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய பாரமா சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குற மாதிரி இவ அதிபாரக மீதி டிஸ்டன்ஸ் என்ன ஆக்ஷன் போகிறது வந்து பெரிய பாரமா சுவாமின்னு கேட்குற மாதிரி பாரமா என்னை காப்பாற்றுறது உனக்கு பெரிய பாரமா சுவாமின் ரகு புவனமெல்ல அப்படின்னு சொல்றாத. நீ வந்து உலகம் ஃபுல்லா நீ நிறைஞ்சிருக்க, உலகமே நீதான். அப்படிப்பட்ட நீர் வந்து வாசுதேவா ஸ்ரீவாசுதேவ கோட்டல, அதாவது இது க்ரோர்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் வந்து நீ உம்முடைய வயத்துல வச்சு காப்பாத்தினியாமே சுவாமின். அவ்வளவு பெரிய விஷயம் பண்ண ஒருத்தனுக்கு வந்து புரோவபாரமா என்ன காப்பாத்துறது வந்து நன்னு புரோவபாரமா என்ன காப்பாத்துறது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரணத்துலையும் சொல்றாரு, நீ வந்து சுவாமி பார்க்கடலை கடையறதுக்கு மந்திரமலையை நீர் சப்போர்ட் தாங்கினீரே சுவாமின். அதே மாதிரி கிருஷ்ணா அவதாரத்துல வந்து கோபியர்களுக்காக வேண்டி நீர் வந்து அங்க கோவர்தனகிரி மலையை தாங்கினீரே சுவாமின். இந்த மலையை தாங்கினீர், அந்த மலையை தாங்கினீர், அதெல்லாம் தாங்க முடியறது, அடியனை எப்படி தாங்க முடியாம இருக்கும் உமக்கு? அது உமக்கு பாரமா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இஸ் ப்ரொடெக்டிங் தியாகராஜா அலோன் அ பர்டன் டு யூ அப்படிங்கிற மாதிரி. தியாகராஜுனி புரோவ பாரமா, தியாகராஜனை காப்பாத்துறது உனக்கு பெரிய பாரமா சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு அவர். கடைசி பாசுரம், கடைசி ஸ்லோகம் ஃபார் டுடே, இதில் வந்து கொஞ்சம் சர்க்காசத்தை இன்க்ளூட் பண்ணி சொல்றார் அவர். அதாவது ஆச்சாரியர்களும் சரி ஆழ்வார்களும் சரி அவ வந்து they feel close enough to எம்பெருமான் that sometimes they take liberties in expressing their thoughts and the feelings அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன சொல்றாருனாக்கா சுவாமி இதில் வந்து சொல்றாரு, சுவாமி யமலோகம்னு ஒன்று இருக்க, அது வந்து சுவாமி அது பொறுக்க முடியாத துன்பங்களை கொடுக்கறது. யமலோகம் நரகம், யமலோக நரகம் இருக்க, அது பொறுக்க முடியாத சுவாமி. அது ஆனாக்கா நீர் வந்து அடியன் வந்து ஐ வாண்ட் யூ டு நோ தட் அடியன் ஹஸ் டன் பிரபத்தி. அதனால் அடியன் ஒரு பிரபன்னன். ஆனால் அப்படி சரணாகதி பண்ணதுக்கப்புறம் நீ ஒருவேளை எனக்கு நரகம் கிடைக்குமோ சுவாமின் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாசிபிலிட்டியை சொல்றாரு அவர். ஸோ அதாவது எனக்கு மோட்சத்தை தவிர எது கிடைச்சாலும் நரகம். அதாவது நரகம் நீங்க சொல்றது வந்து you can literally take it as நரகம் or you can take it as சம்சாரம். சம்சாரம்ங்கிறதே ஒரு நரகம் தானே. அதனால சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமும் கூட எனக்கு நரகம் தான் வாசம் ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்குமோ, அப்படி கிடைச்சி என்ன சுவாமி ஐயோ அப்புறம் ஐயோன்னு சொல்றாரு. எப்படி திருப்பாணாழ் வந்து அமலநாதிபிரான்ல ஐயோன்னு சொன்னாரோ அது மாதிரி இங்கேயும் ஐயோன்னு சொல்றாரு அவர். தஹந்த அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். அது வருமேல should that possibility arise, அப்போ வந்து என்ன ஆகும் தெரியுமா சுவாமி? பிரபன்ன ரக்ஷகன் என்னும் உன்னுடைய விருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தி அவார்ட் தட் யூ காட் as பிரபன்ன ரக்ஷகன், த ப்ரொடெக்டர் ஆஃப் தி சரண்டர்னு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கே சுவாமின். அது வந்து அடியேனை வந்து நரகத்துல தள்ளிட்டீர்னாக்கா அந்த அவார்டு வந்து ரொம்ப உலகத்தெல்லாம் கொடி கட்டி பறக்கும் இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் வாட் ஹி மீன்ஸ். என்ன நரகம் போயிட்டேனாக்கா உனக்கு அந்த அவார்டு வந்து ஒருத்தரும் நம்ப மாட்டா, அப்புறம் எல்லாரும் கேலி பண்ணுவா, இப்படிப்பட்ட ஒரு அவார்டு வச்சுட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு கேலி பண்ணுவாளோ இல்லையோ. அதை வந்து ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றாரு. உம்முடைய புகழ் கொடிபுகட்டி பறக்கும் இல்லையா சுவாமின், அப்படி ஆகாசம் சோ த்ரூ த ஸ்கை இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சொல்றாருனாக்கா நான் ஒரு பிரபன்னன், அதனால நீ என்னை கைவிடக்கூடாது. என்னை கைவிட்டேன்னாக்கா அது எனக்கு நஷ்டம் வாஸ்தவம் தான், பட் என்னை விட உனக்கு நஷ்டம், என்ன உன்னுடைய பேர் போயிடும் சுவாமி, அதனால வாட்ச் அவுட் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றார். ஸோ வரம் தரும் பெருமானே, வரதன்னு ஆரம்பிக்கிறாரு இது. வரம் தரும் பெருமானே. ஸோ பூயக அப்பி அப்படிங்கிற மாதிரி, பூயோ அப்பினாக்கா மேலும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பூயோ அப்பினாக்கா இன்னொரு தரம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலி சொல்லுவோம். அது இங்கே வந்து பூய அப்பினாக்கா நான் சரணாகதன் ஆனதுக்கு அப்புறமும் கூட, that is after now that I have become a prapanna, so அப்படின்னு எடுத்துக்கணும். அது பூயோ அப்பி
அப்புறம் அப்படின்னு இந்த நரகத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அது. ஸோ அது வந்து யாம் யாசு, அதாவது யமலோக சம்பந்தம் உடையதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நரகத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறச்சே. அது மாத்திரம் இல்லை, துர்விஷக விருத்திஷு அப்படிங்கிற மாதிரி பொறுக்க முடியாத நிலைகள் உடையது. ஸோ துர்விஷக விருத்திஷு, பொறுக்க முடியாததுகள் நிறைய இருக்கிற அப்படிப்பட்ட யமலோகம் இருக்க, அப்படிப்பட்ட யாத்தனாசு நரக அனுபவங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ யமலோகம் சம்பந்தப்பட்ட பொறுக்க முடியாத நிலைகளை உடைய, தாங்க முடியாத கஷ்டங்களை உடைய நரக அனுபவங்கள் இருக்க. அதுல வந்து எதி இஃப் எனக்கு எதி இஃப் அது ஒருவேளை மே எனக்கு வசதிகி வாசம் பவித்ரி ஏற்படுமாகில், வாசம் ஏற்படுமாகில், if I were to dwell in Naraka by any chance, அப்போ வந்து என்னன்னாக்கா எனக்கு வாசம் ஏற்படுமாகில், ஹந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றார், அலாஸ் அப்படிங்கிற மாதிரி, ஐயோ கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி ஆச்சுன்னாக்க, அப்போ வந்து அதனால அந்த மாதிரி ஆச்சுனாக்கா தத் சரணாகதானாம் சம்ரக்ஷிதா இது, சரணாகதி பண்ணினவா எல்லாரையும் நன்றாக ரட்சிப்பவன் அப்படிங்கிற இதி அப்படிங்கிற பிருதம்னாக்கா தமிழ்ல விருது அப்படிம்போமே, அந்த டைட்டில் அவார்டு அப்படிங்கிற மாதிரி, பிருதம்ன்றது விருது அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட பிருதம் தவதீயம் உன்னுடைய விருது இருக்க, அது வந்து சம்யக் பவிஷ்யதி, அது நன்னா இருக்கும் இல்லையா, சம்யக்னாக்கா நன்றாக, பவிஷ்யதி இருக்கும் இல்லையா சுவாமின், உம்முடைய அவார்டு இருக்கே, தட் த சரணாகதானாம் சம்ரக்ஷிதா இது, சரணாகதி பண்ணவாளை நன்றாக ரட்சிப்பான் அப்படிங்கிற அந்த விருதம் இருக்க, துவதீயம் விருதம் உம்முடைய விருது, அது வந்து சம்யக் பவிஷ்யத்தி இல்லையா, நன்றாக இருக்கும் இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, சர்காஸ்டிக்கா சொல்றாரு. நீர் என்ன வந்து கைவிட்டீர்னாக்கா எனக்கு கஷ்டம்தான், அதை விட உமக்கு கஷ்டம், ஏன்னா உங்களுடைய பேர் கெட்டு போயிடும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றார். ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம் அது. ஸோ those yama realms where souls must ever grow, நரகத்தினுடைய சொல்றது, கஷ்டங்களை சொல்றது, inflict a grief that cannot be outgrown, O boon bestowing Lord, you know the view that I have done prapatti unto you. நான் பிரபத்தி பண்ணியிருக்கேன், நான் ஞாபகம் வச்சுக்கோம் சுவாமின். Will I be forced to stay in hells yet now? அப்படி பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறமும் ஒருவேளை நரகத்துக்கு நான் அனுப்பிச்சுவீரோம் சுவாமின். Alas, despite my deep and sacred vow, இந்த பிரபத்திங்கிற வாவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மாதிரி பண்ணுவீரா சுவாமின். Then vindicated won't your title be, Prapanna's God for all the world to see. Prapanna's the God அப்படிங்கிற உங்களுடைய டைட்டில் வந்து விண்டிகேட் ஆகிடும் இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரி இந்த வேர்ட்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ சம்ரக்ஷித இது விருதம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சம்ரக்ஷித், ஏன்னா பிரபன்னனுடைய சம்ரக்ஷிதா அப்படிங்கிற மாதிரி நீயே சொல்லியிருக்கீர், நீரே உமக்கு அவார்டு கொடுத்துருக்கீர். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இத்திச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமன்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நீர் பெருசாக வந்து இது பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய விரதம், அது ஒரே ஒரு தரம் சரணடைஞ்சாலும் போகிறோம், அவனை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. அதனால நீர் வந்து அதை வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் இது தசாவதார ஸ்தோத்திரத்தையும் அது சொல்றார். சர்வாவஸ்தை, எல்லா அவஸ்தைகள்லையும் எல்லா சுச்சுவேஷன்கள்லையும் சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக விரதி அப்படிங்கிற விரதம் எடுத்துட்டவனாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரொடெக்டிங் தோஸ் ஹூ சரண்டர் டு ஹிம் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் வாட் எவர் சிச்சுவேஷன் தட் ஒன்லி இஸ் இஸ் சீஃப் வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நாச்சியார் திருமொழியிலும் ஆண்டாள் வந்து எம்பெருமான டிக் பண்ணுறா, அதாவது அவன் இருக்கானே எக்கச்சக்கமான ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் சுவாமி. ஒரு பாலிட்டிஷியன் எலெக்ஷன் டயத்தில் எவ்வளோ ப்ராமிஸ் கொடுப்பான், அதை விட நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்கான். பேசி இருப்பனவள் பேர்க்கவும் பேராவே அப்படிங்கிற அவன் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள்லாம் இருக்கே சுவாமி, அதை நான் மனசுலேருந்து புஷ் பண்ணி விட ட்ரை பண்ணாலும் கூட அதை புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாசி சூர்த்த கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள், அதாவது இந்த பூதேவி வந்து ஒரு தரம் வந்து இந்த இரண்யாக்ஷன் இருக்கானே அவங்கிட்ட அம்டெண்டு இருக்கிறச்சே, மாசுடம்பில் சீர்வாரா மானமிலா பன்றியாம், இவன் வராக அவதாரம் எடுத்துட்டு தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார். அப்பவே ஆரம்பிச்சான் அந்த இது சர்ம ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு, நான் இதை காப்பாற்றுவேன் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூட் இன்டு ஸ்ரீராம அவதாரம் அண்ட் கிருஷ்ணா அவதாரம் அப்படின்னு. அப்படிப்பட்டு நான் பேசி இருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே, எவ்வளவு பேசியிருக்கான் சுவாமி. அதுக்கு வாக்குறுதிகளை
வார்த்தைகளை அப்படி அள்ளி வீசியிருக்கான் சுவாமி. அதை வந்து நான் மறந்தாலும் மறக்க ட்ரை பண்ணாலும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். திருப்பாணாழ்வார் அது வந்து ஐயோங்கிறத அமலநாதிபுரான 2 தரம் யூஸ் பண்ணியிருக்கார். செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினே. இந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அதான் எனக்கு வந்து ஐ எம் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஐயோ என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணுவேன், ஏன்னா அந்த மாதிரி வார்த்தை பாஷையிலேயே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். இதே மாதிரி சுவாமி தேசிகன் வந்து ஹந்தங்கிற வார்த்தையை 3 தரம் யூஸ் பண்ணியிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்தில். 2 தரம் வந்து ஆச்சரியத்தில் யூஸ் பண்ணியிருக்கார், 1 தரம் இங்கே வந்து ஒரு சேட்னஸில் யூஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா நரகத்தை தள்ளிட்டீர்னாக்க ஹந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இந்த சர்க்காசம்ங்கிறது வந்து வேற சில இடங்கள்லையும் நம்ம திவ்ய பிரபந்தங்கள்லையும் பார்க்கலாம். அது சொல்கிறா இல்லையா, சம்யக் பவிஷ்யத்தின்னு சொல்கிறாரோ இல்லையா, உன்னுடைய பேர் வந்து அப்படி நன்னா இருக்கும் இல்லையா சுவாமின்னு சொல்கிறாரோ இல்லையா. அவர் வந்து இது வந்து திருவாய்மொழியில் வந்து நாயகியினுடைய தாயார் வந்து நாயகனான எம்பெருமான் கிட்ட சொல்றாரு, இந்த என்னுடைய பொண்ணு இருக்காளே, என் பொண்ணு வந்து ராத்திரி பகல் வந்து வாய் வெறி இதை பெனாத்தின்ண்டே இருக்காரு. ஷீ ரேவ்ஸ் மேட்லி நைட் அண்ட் டே. அவளுடைய தன் குவளைக்குடைய குவளை மாதிரியான இருக்கிற அந்த கண்ணு இருக்க, அதில் வந்து எப்பவும் கண்ணீர் வந்து நிறைஞ்சுன்னு இருக்குது. அப்புறம் ஆன் ஆல் தட் ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் இஸ் உன்னுடைய திருத்துழாய் முடி இருக்க, அந்த திருத்துழாய் மாலையை இவளுக்கு கொடும் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் திருத்துழாய் மாலையை கொடுக்கறதுங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராக்சி ஃபார் கிரீவிங் ஹர் யுவர் அனுகிரகம். இருந்தாலும் ஒரு சின்ன மாலையை தான் கேட்கிறாள் அவள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். வண்டு திவளும் தன்னம் துழாய் கொடீர், அவளுக்கு வந்து அவள் கேட்கிற உன்னுடைய திருத்துழாய் மாலை, வண்டுகள் மொய்க்கின்ற அந்த திருத்துழாய் மாலை இருக்கே, அது அவள் கேட்கிறா, நீர் கொடுக்க மாட்டேங்கிறீர் சுவாமி. என தவள வண்ணர் தகவுகளே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னே தவள வண்ணர் தகவுகளே அப்படிங்கிற அர்த்தத்தில், அதாவது என்ன உம்முடைய கருணையில் ஆஹா சச் பியூரிட்டி சச் கிரேட் வர்ச்சூஸ் யூ ஹேவ் அப்படிங்கிற மாதிரி. அவள் கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிற, நீர் உமது பெரிய பெரிய கருணை இருக்கு, தயை இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ஒரு நல்ல குணங்கள், கல்யாண குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறீரே அப்படிங்கிற அர்த்தத்தில், யூ ஆஃப் சச் பியூரிட்டி சச் கிரேட் வர்ச்சூஸ் அப்படின்னு அவனை புகழற மாதிரி ஒரு சார்காஸ்டிக்காக சொல்கிறா. ஸோ அந்த விதத்தில் வந்து சார்காசம்ங்கிறது வந்து திவ்ய பிரபந்தங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். அது தேவநாயக பஞ்சாசத்துலேயும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுவாமி, நான் அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து நான் உம்மை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், அடியேனுக்கு வந்து உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சக்தி நீ தான் கொடுக்கணும், இல்லைனாக்கா நீர் உமக்கு அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கிற பட்டம் இருக்கே, ட்ரூ டு யுவர் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விருதம் இருக்கே, அந்த விருதம் வந்து அது வந்து இட் won't be valid anymore அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ யூ whose boundaries of glory are unknown even to Adishesha, Garuda and other exalted beings, அப்படிப்பட்ட உன்னுடைய க்ளோரி இருக்கே, ஈவன் தோஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பக்தி யோகம் see you only partially, அதாவது நிறைய கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்ணுறாள், அவளுக்கும் கூட உன்னுடைய க்ளோரிஸ்லாம் கொஞ்சம் தான் தெரியுது. ஃபார் அடியேன் who longs to praise such a great you, அவ்வளோ பெரிய பெருமையுடைய ஒன்றை வந்து இந்த தேவநாயக பஞ்சாசத்தில் அடியேன் வந்து சுத்தி பண்ணணும்னு பார்க்குறேன். எனக்கு அந்த ஆசையை நீ தான் பூர்த்தி பண்ணணும். அப்படி பூர்த்தி பண்ணால் தான் நீ வந்து அடியவர்க்கு மெய்யன், த ட்ரூ டு யுவர் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற உங்களுடைய பட்டம் வந்து அதை தங்க வச்சுக்க முடியும். அப்ஹோல்ட் யுவர் நேம் பை மேக்கிங் மை ப்ரைஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சேவா சுவாமிகள் வியாக்கியானத்தை சொல்கிறார், there is no acharya without a sishya, there is no pati without a patni, there is no king without subjects, no swami without a dasan, and no rakshakan without a rakshan. ஸோ என்ன நீ ரக்ஷனாக இல்லைன்னாக்க ஒன்றை ஒருத்தரும் ரக்ஷகன்னு சொல்ல மாட்டா, அதனால் ரக்ஷகன் அப்படிங்கிற பேர் உனக்கு வேணும்னாக்க அதை நீ எப்படியாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது சரியா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, சேவா சுவாமிகள் சொல்கிறார், சுவாமி எனக்கு வந்து சுவாமி தேசிகன் சொல்கிறாராம், சுவாமி எனக்கு வந்து 3 பட்டங்கள் கிடச்சிருக்கு. வேதாந்தாச்சாரியா அப்படிங்கிற பட்டம் நீரே கொடுத்துருக்கீர், சர்வதந்திர சுதந்திரன் அப்படிங்கிற பட்டம் தாயார் கொடுத்துருக்கா, தவிர கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற பட்டமும் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் ஐ ஒர்க் ஹார்ட் டு ரீடைன் தோஸ் டைட்டில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம் அவர். அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைட்டில்ஸை தக்க வச்சுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன், அது மாதிரி நீரும் பண்ண வேண்டாமா, சிமிலர்லி யூ ஹாவ் யர் ஒர்க் கட் அவுட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்ப அழகானது. அது இன்னொரு இது பாருங்கோ, அதாவது எம்பெருமான் வந்து பெரிய திருமொழியில் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து
திருவெண்டலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே எம்பெருமான அந்த திவ்ய தேசத்தில் பார்க்கணுன்னு போகிறார் எம்பெருமானை. அங்கே வந்து எம்பெருமான் இந்த கோவில் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அவருக்கு தரிசனம் கிடைக்கல. இருந்தாலும் அங்கே உள்ள பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி ஒரு ஹோல் பதிகம் சாதிக்கிறார். திருவிந்தளூர், திரு இந்தளூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்தோத்திரம் க்ஷேத்திரம் அது. அதில் சொல்கிறார் அவர், சுவாமி, வையம் ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரளும் கன்னிமுடியீர் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து இங்கே அயர்த்தோம் சொல்கிறார். அதாவது லார்ட் ஹூ மெஷர்ட் த வேர்ல்ட்ஸ் வித் 2 steps, 2 அடியால் உலகங்களை அளந்தீரே. ஓ ஒன் ஹூ வேர்ஸ் த துளசி மாலா ஆன் யுவர் கிரவுன் தட் ஹம்மிங் பீஸ் ஹவர் அபவுட். மூசி வண்டு முரளும் கன்னிமுடியீர், அந்த மாதிரி துளசி மாலை அணிந்தவரே, உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து, உம்மை பார்க்கணுன்னு ஆசை, அதுவும் சின்ன ஆசையா, பெரிய ஆசை, சமுத்திரம் மாதிரி ஒரு பெரிய ஆசை, அந்த சமுத்திர ஆசையில் விழுந்துட்டேன் நானது. அதனால தான் உங்கள் கோவிலுக்கு வந்தேன் சுவாமி. ஆனால் இங்கே வந்து நீ கதை மூடின்ட்டீரேனே சுவாமி, அதனால் வந்து இங்கே அயர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வி டெஸ்பயர்ட் அப்படின்னு வந்து எடிட்டோரியல் வின்னு சொல்வாளே, அல்லது ராயல் வி, அந்த ராயல் வியை யூஸ் பண்ணி சொல்கிறார். இங்கு அயர்த்தோம் அப்படின்னு தன்னை பற்றி சொல்கிறார். வி டெஸ்பயர்ட் பிகாஸ் யூ க்ளோஸ்ட் யுவர் டோர் சுவாமி. நான் இவ்வளவு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் சுவாமின், இப்படிப்பட்ட ஒரு அடியார் இந்த மாதிரி இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால வந்து அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும். அதனால உலகத்துல உள்ள எல்லாரும் வந்து they are disparaging you because உன்னுடைய டெவட்டி ஒருத்தனுக்கு தரிசனம் கொடுக்காம இந்த கதவியை சாத்தின்ட்டீரே அப்படின்னு உலகமே பேசின்னு இருக்கு சுவாமின். அதான் பேசுகின்றது இதுவே. நானும் அதுதான் சொல்றேன். உங்களுடைய பேர் வந்து நல்ல பேர், அடியவர்களுக்கு நன்னா ஒரு தரிசனம் கொடுப்பவன், அவளை வந்து முகம் பார்த்து பேசுறவன் அப்படிங்கிற பட்டத்தை நீர் வச்சு தக்க வச்சுக்கணும்னாக்கா இந்த மாதிரி பண்றது தகாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. You can, so here also you can see you have a reputation to uphold and வந்து you let me down அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. அது ரொம்ப அழகான பதிகம் அது. என்னாக்கா அதுல அந்த ஹோல் பதிகம் இஸ் அபவுட் தட். காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர். இன்னொரு பாசுரத்தில் சொல்றார், காசு பொற்காசு மாதிரி ஜொலிக்கிற அந்த உம்முடைய இது இருக்க, உம்முடைய குளோரி இருக்க, உம்முடைய திருமேனி அழகு இருக்க, பொற்காசு மாதிரி ஜொலிக்கிறது உம்முடைய திருமேனி அழகு, அதை என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறீரே சுவாமின். எம்பெருமான் வாசிவல்லீர் அப்படிங்கிறார். வாசினாக்க டிஃப்ரென்ஸ், பக்ஷபாதம் பார்க்கறது வந்து, ஓ இவனுக்கு நான் என்ன தரிசனம் கொடுப்பேன், அவனுக்கு நான் தரிசனம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பக்ஷபாதம் பார்க்கிறீரே சுவாமின். அதுல வந்து வல்லவர் நீர், பக்ஷபாதம் பார்க்கறதுல நீர் வல்லவர் வரும் சுவாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு சொல்றார் அவர். அதாவது எப்படின்னாக்கா சாபம் கொடுக்குறவா ஜஸ்ட் ஆப்போசிட் சொல்லுவா, அது நாசமா போ நீ சொல்லுவாளோ இல்லையோ. இவர் அப்படி இல்லை, வாழ்ந்தே போம் நீர் அப்படிங்கிற மாதிரி. இது ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு. என்ன சொல்றாருனாக்கா, உம்முடைய திருமேனி அழக நீரே ரசிச்சுண்டு நீர் வந்து ஜாலியாயிரும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது சொல்றேன்னாக்கா, இது ஆழ்வார்கள் அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் they take certain liberties. அந்த லிபர்ட்டி மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்தில் வந்து லிபர்ட்டி எடுத்துட்டு, சுவாமி உம்முடைய இது இருக்க, உம்முடைய டைட்டில் இந்த விருதம் இருக்க, இந்த விருது வந்து அது வந்து நன்னா இருக்கும் இல்லையா, ஃபியூச்சரில் அடியனை நரகத்துக்கு தள்ளிட்டீர்னாக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதோட அடியன் வந்து இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நான் வழக்கம் போல பொறுமையாக இருந்ததுக்கு அடியனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளைவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீரும் அருளாலிவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.